மேம் ஸ்டார்ட் பண்ணலாம் மேம். நான் இல்ல விவிஎஸ் தான் சொல்றேன். VVS, you can start. Hello, I wanted to say something before I start. You are there too. Yes, please. VVS, you may start, VVS. You don't say VVS, just start like that. You are supposed to inaugurate the entire thing, is it not? இல்ல நான் நன்றி உரை. Okay, I take it. Fine. Let me tell you. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுதர முடிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுறுத்துதல், இங்கிவையெல்லாம் நீ அருளும் தொழில்கள் என்றோ ஒளிவளரும் தமிழ்வாணி அடியநேர்க்கு இவை அனைத்தும் உதவுவாயே என்ற அமர கவிஞனுடைய அற்புதமான வரிகளில் இந்த அரங்கத்தை நாம் துவக்கம் செய்கிறோம். நண்பர்களே, இது சந்திப்போம் சிந்திப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒரு ஆண்டுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய ஊற்றுக்கண்ணாக விளங்கக்கூடியவர் எனது கெழுதகை நண்பர் டாக்டர் ராஜாராம் அவர்கள். பாலக்காடு ராஜாராம், நம்ம சொல்லக்கூடியது பாலக்காடு ராஜாராம். அதனால தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே பல பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பல பெருமக்கள் இந்த அரங்கத்தை அணி செய்திருக்கிறார்கள். என்னுடைய அனுபவம் என்ன என்றால், ஒரு விஷயத்தை பத்தி தெரிந்ததுன்னா அது கேட்கறது ரொம்ப முக்கியம். நீங்க எவ்வளவுதான் படித்தாலும் அது கேட்கறது தனியான விஷயம். கேட்டதா I used to tell my students, வகுப்புல உட்காந்து சரியா கேட்டானா, if you listen to the class, you don't need to even go for your notes. You are noted and your notes will be there always in your mind. அதான் வள்ளுவன் பேசுவது என்னென்ற செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். அப்படி காதுல கேட்கற மாதிரி ஒரு விஷயம் 10-100 புக்க படிச்ச மாதிரி இருக்கும். எனவேதான் நீங்க வரக்கூடிய பெருமக்கள் எல்லாம் ஒரு பெரிய சேவை செய்கிறார்கள். இதை ஒரு காலையில உட்காந்து கேட்கிறோம் அப்படின்னா, இப்போ இன்றைய தினம் டாக்டர் நிவேதிதா எஸ்கம், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அவர்களை சந்திப்பதுல. She has added more beauty to the morning by her presence. And அவருடைய நேம் நிவேதிதா, being brought up under Vivekananda culture, and I was a former principal there also. Nivedita is a great name. விவேகானந்தருடைய பிரதம சீடர், பாரதியினுடைய குரு. அதான் எனக்கு 2 பக்கமும், ஒரு பக்கம் பாரதி, ஒரு பக்கம் விவேகானந்தர். நிவேதிதா விவேகானந்தருடைய சிஷ்ய, பாரதியாருடைய குருநாத். ஆகவே குருமணி ஒரு கடிகையிலே எனக்கு எல்லாத்தையும் காட்டி கொடுத்தாரு. அதனால அந்த பேரே ரொம்ப அருமையா இருக்கு. அவருடைய படிப்பை பார்க்கும்போது ஐ வென்ட் த்ரூ தேர் ப்ரொஃபைல். இந்த மருத்துவ தொழில இந்த ஸ்பெஷலைசேஷன்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப ஈஸியான ஸ்பெஷலைசேஷன் எதுன்னா அனஸ்தீசியா கொடுத்துட்டு இவன் மறந்துடுவான். ஆனா நான் சொல்றது உண்டு, எல்லாம் யார் வேணா மயக்கம் கொடுத்துடலாம், ஆனா அதுல இருந்து தெளிவிக்க வேண்டும். மயக்கம் கொடுப்பது தெளிவித்தலும். ஆகவே அது ஒரு பக்கம். என்னுடைய நண்பர், அவருடைய பெண் என்ன படிக்கிறேன்னு கேட்டா, அவர் பல் மருத்துவர் அப்படின்னா. அதுக்கு என்ன காரணம் சொன்னா, சார் இந்த படிப்பு படிச்சா எமர்ஜென்சியா வராது சார், எப்போ நம்ம நாளைக்கு பாத்துக்கிறேன் சொல்லலாம் அப்படிம்பாங்க. அதனால எனக்கு தெரிஞ்ச அனுபவத்துல மருத்துவத்துல வாட் நிவேதிதா ஹஸ் கான் இன்டு, and she is a gold medalist. அது எல்லாரும் பாராட்டணும். என்னுடைய மனமார பாராட்டுகிறேன். a gold medalist has come here for a golden morning. அதுல she has taken a most difficult aspect of medical practice. அதாவது எம்டி நாங்க சொல்றது, எம்டி படிக்கிறது, எம்எஸ் படிக்கிறதுனா சர்ஜரி இஸ் வெரி டிஃபிகல்ட். ஆர்ம்சேர் மெடிசன் இல்ல இது. ஒரு சின்ன ஒரு தையல் போட்டாலும் அது எப்படி வரணுங்கிறத போட்டு பிரிச்சு எடுத்து நாட் அண்ட் ஜோக். மனசு கை எல்லாம் திடமா இருக்கணும். அப்படிப்பட்ட பார்க்கும்போது ஸ்பெஷலைசேஷன் வெரி வெரி ஸ்பெஷல். அண்ட் நெஃப்ராலஜி இஸ் another area, and urology is another area, and transplantation, the kidney. These are all issues which requires compatibility, not only of the organ from one body to another body, but compatibility with the surgeon herself or himself, because இதெல்லாம் சேர்ந்துதான் மனித வாழ்வை ஒரு வளம் பெறக்கூடிய வாழ்வாக மாற்றுகிறது. இந்த காலையில அவர்களை முறையாக வரவேற்பு சொல்ல நண்பர் டாக்டர் ராஜாராம் இருக்கிறார்.
நான் சொல்ல வேண்டிய ஒரு இந்த அமைப்பினுடைய தலைவன் என்ற முறையிலே நான் எல்லாரும் வேண்டிக் கொள்வது, நிறைய பேர் வந்து கேட்கணும். அவர்களை பார்க்கும்போது ஒரு கோல்டு மெடலிஸ்ட், இவ்வளவு படிச்சு இவ்வளவு அனுபவம், 10 வருஷத்துக்கு மேல சிம்ஸ்ல இருக்காங்க. இத்தனை அனுபவத்தை வந்து அவர்கள் வந்து எளிமையா தன்னுடைய உரையாடல சொல்லும் போது அது கேட்கறது எவ்வளவு சுகமா இருக்கும். நம்ம எவ்வளவு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். There should be a overflowing crowd everywhere to listen to her. That is my idea. So I welcome informally. The formal welcome is coming up. So informally, I welcome all of you, including my good friend Raja, who seems to be just peeping through the. Some of us are comfortable, some of us they go uncomfortable on these issues of technology anyway. And Chinnaswamy Solayappan is there to guide them. And Raja, another Raja is there, another favorite friend who has great helper for Vanavil. I am able to recognize all of you with great gratitude to make this program a great success. And இன்னொரு முறை மறுபடியும் ஒரு பாரதி கண்ட ஒரு புதுமை பெண்ணாக அவர்கள் என் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறார்கள். அந்த அந்த முறையிலே மிக 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 முக்கியமான சமுதாயத்துக்கு தேவையான ஒரு மருத்துவ பணியில, ஆசிரியர் பணி, மருத்துவ பணி ரெண்டும் வந்து சமுதாயத்தை உயர்வுபடுத்தக்கூடிய பணிகள். அவர்களை மனமாற நெஞ்சார வாழ்த்தி நான் வரவேற்கிறேன், வணங்குகிறேன். Thank you. Rajaram sir. Solai. மேம். ராஜாராம் சார் சொல்லணும். வரவேற்புரை. பேசலாம் சார். அன்மியூட் பண்ணிக்கோங்க. நான் ரெக்வெஸ்ட் பண்றேன். ரைட் மேம், நான் ஃபாலோ பண்றேன். கேக்குறதா? சார் இப்பதான் சார் கேக்குது. Former principal, active dynamic principal of the esteemed Vivekananda College, Chennai. அவர் இல்லாம அது கூட்டமே கிடையாது. சென்னையில் எங்க வந்தாலும் வாவேஷு பேர். அந்த காலத்துல வாவேஷு, இது நவீன வாவேஷு. Chief guest of this event, Dr. Nivedita, சிறுநீரக மருத்துவர் போட்டிருக்கு. நேத்து வந்து மெய்கண்டார் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து he just told me it cannot be ஸ்ரீநீரகம், சிறுநீரியல் போடணும் அப்படின்னாரு. அகம் சொன்னா நெஃப்ராலஜி, சிறுநீரியல் மருத்துவர், சிறுநீர் அகம் மருத்துவர் சொன்ன கரெக்ட் பண்ணாரு. ஐ திங்க் ஜாயிண்ட் Dr. Nivedita is a urologist in the famous prominent SIMS Hospital, Vadavalni, Chennai. Then we have with us Dr. Chinnaswamy, formerly professor head of the Department of Neurology, MMC, Madras Medical College. Legend in that field. He is 89 or 90 plus. He is still practicing Vijay Hospital, Chennai. We are really fortunate to have him here, Dr. Chinnaswamy. Now, then the jubilant, ever joyous Sun TV fame, Mrs. Ratna. Then Vanavil Cultural Center President, that is founder, Mr. Ravi. We have got Solai, we have Raja, and we have Professor Geeta, retired principal. Then we have some important doctors, Dr. Maikanda and other people. I have sent the invitation to some important people. We have got this event. Dr. Nivedita is, I want to tell you, Dr. Nivedita is a neurologist in SIMS Hospital. She is an expert in curing UTI. UTI means not United States of India, urinary tract infection. And she is specialized in curing urinary stones. She is knowledgeable in the field of kidney transplantation. She has got over 10 years of experience in the field. She had her education in Madurai, in Meenakshi Mission Medical College, and she has presented papers in various national, international conferences. She is innovative thinking, very hard working. She is another important thing is that she is writing a book for Tamil Cultural Section Palakkad on urology. Herself and Dr. Chinnaswamy are doing the job. I think they will be able to finish it
into 3 to 4 months. That is Dr. Nivedita. The Santhippom, Sinthippom, meeting for the sake of innovative thinking. English meeting for the sake of innovative thinking. Meeting for thinking. Sonar Nama, Vavesh Sonar, Tirukura quote Pandar. Soludal Selvatul Selvam, Selvat, Sevichulum, Sheldom, Selvatul Lam Tali. Kala Kakan Yara Putam particular, nobody reads, nobody cares to read. And nobody prefers to go to the theatre. Yella Kadala Kakan, Selvatul Selvam, Sevichulum. Other Salam Wape Ada Sonar or Sevichulum Sona, Sevilla Botra Kundalamala, Sevichulum. Kadala Kakru. The Armia quote Pandari, without Vavesh. Yesterday, I just spoke to him and he readily agreed. And actually, he is what you call an all-rounder. Vaveshu. No meeting will be lecturous without Vavesh. And during the time, Vivekananda College hit the headlines. And not only that, he is, I thought he is a professor of Tamil. He is a professor of botany. He has worked under eminent professors biotechnology. like Venkatraman and all that. Very often he gives lectures. So we are really fortunate to have him here and to preside over the function. Now I welcome you all persons who have joined. Please excuse me if I have omitted somebody. All persons who have joined. I request Dr. Nivedita, urologist, SIMS Hospital, to take over. Thank you. Yeah. Thank you very much, sir. Has Ravi joined? Yes, excuse me. Yeah, yes, sir. Yeah, thank you so much, sir. At the outset, I thank all of you, the organizers, for giving me this opportunity. It's really a very precious opportunity that I have got, and thanks that you have chosen me to do this. So I'll just share my presentation. Oh, is that okay? Yeah. Okay. Yeah. Okay. Right. Okay. So we'll start with the basic urinary symptoms. So what is urinary system which we are talking about? This is a female urinary system and this is the male urinary tract. It's just a basic thing that they consist of, the entire system consists of kidneys, ureter, which carries the urine production from the kidneys to the bladder. We get the sensation and then we pass urine. This is how a normal urinary tract functions. So we are going to deal with some problems which affect any of these organs. So I'll start with first a simple problem, which we all think maybe it's very simple. Of course, it's simple if it is treated at the right moment. Maybe it can get complicated also, which we'll see now. So what is the magnitude of this problem? Why am I talking about UTI? It's important because... Slideshow. Can you go to slideshow? Yeah. Just a minute. Not able to actually. Yeah, is that okay, sir? Yes, madam, it's good. Thank you. Yeah. So why it is important? Because around 40% of women, the statistics show that around 40% of women and 12% of men suffer with urinary tract infection at least one time in their lifetime. Entire lifetime la oru tharaviyavathu in the urinary tract infection around 40% ladies ko or 12% men ku varudhu. So it's a very great number. And the thing is, it can be recurrent also. So tiruppi ade infection varudungaradu, it can always cause a problem gardu namakku theriya varum. It can involve any part of the urinary tract. Nama paatha ipo endha tract vena kidneys la varalam, ureter la varalam, bladder la varalam, even the urinary passage la kuda varalam. So enge indu vandirukku enga varudhu nama kandupidichu adukku vaidhyam pannum. And it can affect all age groups. Piranda kodandaiyiல இருந்து நல்ல வயதானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த இன்ஃபெக்ஷன் வேற வேற டிகிரில வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அது அப்பப்போ என்ன மாதிரி இருக்குங்கறத கண்டுபிடிச்சு நம்ம அதுக்கு வைத்தியம் பார்க்கணும். So if you look at the common causes, எதனால வருது? Just ஒரு classification,
குழந்தையில எதனால வருது. சோ சில்ட்ரன்ல எதனால வருதுன்னா, பிறந்த குழந்தைகளுக்கு வந்து விசைக்கோஎட்ரிக் ரிஃப்ளக்ஸ்னு ஒரு நோய் இருக்கு. அது வந்து பிறந்த உடனே தெரியும். அதே மாதிரி யூரினரி ட்ராக்ட்ல பிளாக் இருக்கும். இதெல்லாம் சின்ன குழந்தைகளுக்கு பிறந்த உடனே தெரியும். கொஞ்சம் பெருசானாக்க அவங்க செக்ஷுவல் ஆக்டிவிட்டி வச்சு அதனால வரலாம். கல்யாணம் ஆன பிறகு அந்த மாதிரி. இல்ல பிரெக்னன்சிங்கிறது வந்து எவ்வளவு ஒரு ப்ரெஷியஸான மேட்டர் இது. பட் அதுல வந்து இன்ஃபெக்ஷன் வருதுங்கிறது இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் போத் ஃபார் த மதர் ஆஸ் வெல் ஆஸ் ஃபார் த சைல்ட் அன்பார்ன் சைல்ட் ஆல்சோ. சோ இதனால இந்த மாதிரி வருதுங்கிறது பிரெக்னன்சில வந்து என்னன்னா ஜெனரலி அவர் இம்யூனிட்டி இஸ் லெஸ். அதாவது நம்ம we are more prone to infection. ஏன்னா அதுல வந்து சில யூரினரி ட்ராக்ட் பார்த்தோம் இல்லையா, அப்போ அதுலயே வந்து சில பிசியாலஜிக்கல் ஆல்டரேஷன்ஸ் வரும். சோ இது வந்து வருது, பிசியாலஜிக்கலா வருது. நம்மளால அதை எதுவும் தடுக்கிறதுக்கு எதுவும் பண்ண முடியாது. பட் அது நேச்சுரலா வருது. சோ அத வந்து நம்ம எப்படி அதனால வர இன்ஃபெக்ஷன் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், ப்ரிவென்ட் பண்ணலாம், இதெல்லாம் டயபெட்டிஸ் பிடிக்கும். யூரின்ல வந்து சர்க்கரை நிறைய வரும் டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு. அதுல வந்து நமக்கு கிருமிகள் ஜாஸ்தி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அகைன் இம்யூனிட்டி வந்து ஆல் டயபெட்டிக்ஸ் இட்ஸ் லெஸ். சோ இதனால they are more prone to all kinds of infection, especially urinary infection also. சோ இதுல என்ன ப்ராப்ளம்னா டயபெட்டிஸ்ல ஒரு ப்ராப்ளம், அவங்களுக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆகிறதுக்கு ஜாஸ்தி சான்ஸ் இருக்கு. they look quite normal. நார்மலா இருக்கிறவங்களுக்கு ஒரு கிருமி அஃபெக்ட் ஆச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமா அவங்களுக்கு சிம்டம்ஸ் எல்லாம் வந்துடும். பட் டயபெட்டிஸ்ல அவங்க சிம்டம் வர வரைக்கும் வெயிட் பண்றது சில சமயம் கொஞ்சம் லேட் ஆகலாம். டக்குன்னு அது ரொம்ப மோசமா போகிறதுக்கு ஜாஸ்தி வாய்ப்பு இருக்கு. So we have to be very careful with the diabetic patients. Kidney stones, it's a foreign body which is lodged in your urinary system, ஒரு ஸ்டோன். சோ அதுல சில ஸ்டோன்ஸ் இன்ஃபெக்ஷன் நாளையே வரும், சில ஸ்டோன்ஸ் இருக்கிறதுனால இன்ஃபெக்ஷன் வரும். இட் கேன் பி ஐதர் வே. சோ எதுவா இருந்தாலும் அதுக்கு நம்ம கரெக்டா ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஓல்ட் ஏஜ், as we talked about, old ageல ஃபீமேல்ஸ்க்கும் மேல்ஸ்க்கும் ரெண்டு பேருக்கும் தனித்தனி காரணங்கள் இருக்கலாம். மெனோபாஸ்ங்கிறது வந்து till we attain the menopause, அந்த ஹார்மோன் ப்ரொடெக்ஷன்ங்கிறது எல்லா லேடிஸ்க்கும் இருக்கும். மெனோபாஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஹார்மோனல் ப்ரொடெக்ஷன் போனதுக்கு அப்புறமா யூரினரி ட்ராக்ட் எல்லாமே it becomes more prone to infection. சோ அந்த மெனோபாஸ்ங்கிற ஸ்டேட் வந்ததுன்னா they become more prone to any urinary infection. அதே மாதிரி மேல்ஸ்ல வந்து ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மென்ட்ங்கிறது 50 வயசுக்கு மேல எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆண்களுக்கு. சோ அந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மென்ட்னால யூரின் சரியா போக முடியாம ஆகலாம், இன்ஃபெக்ஷன் வரலாம். சோ இது எல்லா காரணமும் என்ன காரணம்ங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். சோ இது எப்படி நமக்கு தெரிய வரும்? அந்த யார் அஃபெக்ட் ஆறாங்களோ அவங்களுக்கு யூரின்ல எரிச்சல் இருக்குன்னு சொல்லுவாங்க, ரொம்ப அடிக்கடி யூரின் போவாங்க, வலி இருக்கு அடி வயிறுலயோ யூரின் போற இடத்துலயோ சொல்லுவாங்க, ஜுரம் இருக்கலாம். அப்புறம் சின்ன குழந்தைகளுக்கு யாருக்கு வாயை திறந்து சொல்ல முடியாதோ அவங்களுக்கு நீங்க எப்படி கண்டுபிடிங்க அப்படின்னா, அவங்க வந்து சரி ஆக்டிவா இல்ல. ஒரு சின்ன குழந்தைன்னா அதை பிடிச்சி வைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? சோ அது விளையாடுறதுக்கு இஷ்டம் இருக்காது. அதுக்கு ஒரு பொம்மையை காமிச்சிங்கன்னா அது ஆசையா சிரிக்காது. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. என்ன காரணத்தினாலயோ சரியா சாப்பிடல. சோ இந்த மாதிரி இருக்குன்னா we call it failure to thrive. சோ அப்படின்னாக்க அவங்க அதால சரியா வளர முடியல, மேபி அதுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி சின்ன குழந்தை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க, அவங்களாம் வந்து எனக்கு ஸ்கூல் போக இஷ்டம் இல்லை இன்னைக்கு, ஏதோ காரணத்தினால. அவங்க அது சொல்ல தெரியல, பட் அடிக்கடி யூரின் போறது கஷ்டமா இருக்கலாம், எரிச்சல் இருக்கலாம். சோ அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி அவங்க ஸ்கூல்ல இருந்து வராங்க, வந்தோடனே பேக் அவசரமா தூக்கி போட்டு யூரினுக்கு அவசரமா ஓடி போறாங்க, ஏன்னா அடிக்கடி யூரின் போகணும், அர்ஜென்டா யூரின் வருது. இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னா மேபி அவங்க சொல்ல முடியாத போது நம்ம இதெல்லாம் இருக்கலாங்கிறது சஸ்பெக்ட் பண்ணி அவங்களை அடுத்து டெஸ்ட் பண்ணி வைக்கணும். சோ இந்த இது சும்மா அந்த கிரீக் மைத்தாலஜின்னு ஒரு ஸ்லைட் போட்டேன். எதுக்குன்னா இது யூரின் எக்ஸாமினேஷன்ங்கிறது வந்து எவ்வளவு பல வகை காலமா இதுக்கு வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. யூரின் எக்ஸாமினேஷன் பண்ணிட்டு அவங்க அதுல வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வச்சு அது வந்து நம்ம அதுல இன்ஃபெக்ஷன் இருக்கா என்ன இருக்குன்னு பாக்குறது ரொம்ப மிக முக்கியமானதுங்கிறது நமக்கு இதுல தெரியாது. ஸோ ஹவு டு வி ஃபைண்ட் அவுட்? யூரின் இன்ஃபெக்ஷன் டவுட் இருந்தா யூரின் எக்ஸாமினேஷன் பண்ணணும். அதுல வந்து என்ன கிருமி இருக்கு, எவ்வளவு தூரம் இட் இஸ் சிக்னிபிகண்டா இல்லையா, எவ்வளவு க்ரோத் இருக்கு கிருமிகள் அப்படிங்கிறது நமக்கு அது தெரிய வரும். அண்ட் இமேஜிங்னா ஒரு ஸ்கேனோ இனி அல்ட்ராசவுண்ட்னு பண்ணலாம், சிடி ஸ்கேன் இருக்கு, எம்ஆர்ஐ இருக்கு, எத்தனையோ வகையான இமேஜிங் இருக்கு. அது அந்தந்த நோய் என்ன டவுட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இமேஜிங் பண்ணி உள்ளுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறது கண்டுபிடிச்சு அப்போதான் நம்ம அதுக்கு வைத்தியம் பார்க்க முடியும். சோ ஏன் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் நம்ம ட்ரீட் பண்ணி ஆகணும், என்ன அவசியம் இருக்கு, இதனால என்னென்ன பாதிப்பு வருது? இப்போ பொதுமக்களுக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபைனான்சியல் இம்பாக்ட்னு பேசுறது பேஷண்ட்டுக்கு மட்டும் இல்ல, பேஷண்ட்டுக்கு இருக்கு. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு லாஸ் ஆஃப் ஒர்க், ஏன்னா ஸ்கூலுக்கு இது அவங்களால வேலைக்கு போக முடியாது, ஸோ லாஸ் ஆஃப் பே இருக்கலாம், மருந்துக்கு செலவு வரலாம், ஹாஸ்பிட்டல் அட்மிஷனுக்கு செலவு வரலாம், ஸோ அவங்களோட ஃபைனான்சஸ். அதை தவிர ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் அதனால லாஸ் இல்லவா? இப்போ வந்து ஒரு
ஒருத்தர் வந்து இந்த வேலையை செய்வாங்க நாங்க வெயிட் பண்றாங்க. ஸோ அந்த ஆர்கனைசேஷன் சஃபர் ஆகுது பிகாஸ் அவங்களால வர முடியல அந்த வேலைக்குன்னா. ஸோ இட்ஸ் ஃபினான்ஷியல் இம்பாக்ட் டு தி எக்கானமி ஆல்சோ பிகாஸ் ஆஃப் திஸ். இதை சரியா ட்ரீட் பண்ணாம விட்டா என்ன ஆகும்? இப்போ நீங்க கொரோனா பத்தி இப்போ நிறைய பேசுறதுனால அதை பத்தி பேசுறேன் நானு. ஸோ யூட ஃபவுண்ட் அவுட் தட் நியூஸ் பேப்பர்ல தினமும் பாக்குறோம் நம்ம, இந்த வேரியன்ட் வந்திருக்கு, அந்த வேரியன்ட் வந்திருக்கு, எக்ஸ் ஒய் என்னமோ நிறைய பேர்லாம் சொல்லி தே கீப் டெல்லிங் தட் இந்த பேரு அந்த பேரு அது வந்து ரெசிஸ்டன்ட் ஆயிடுது. ஸோ இந்த வேக்சின்க்கு கேட்க மாட்டேங்கிறது, இது இல்ல அது இல்ல. அது ஏன் நடக்கிறது? ஏன்னா ப்ராபப்ளி அந்த கிருமி வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. மேபி நம்ம ஃபுல் வேக்சினேஷன் எல்லாரும் எடுத்து கரெக்டா அது பண்ணியிருந்தா மேபி அதுக்கு வந்து எராடிகேட் பண்ணிருக்கலாம். இப்ப நம்ம போலியோ எல்லாம் அப்படித்தானே எராடிகேட் பண்ணோம் இல்லையா? எல்லாரும் அதுல வந்து கலந்து வேக்சினேட் பண்ணி அதை தள்ளி விட்டோம் வெளியில. சோ அதே மாதிரி நம்மளால இது பண்ண முடியல. சோ இதே யூரினரி ட்ராக் கிருமிகளுக்கும் அதே பிரின்சிபிள் தான். இப்போ நீங்க ஃபுல்லா ட்ரீட் பண்ணாம அதை வந்து பாதியா ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியா ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருந்தா அது திருப்பி தன்னை வந்து இன்னும் பிக்கப் பண்ணிக்கிறதுக்காக கொஞ்ச நாள் கழிச்சு இருக்கிற ஆன்டிபயோட்டிக்கோ இருக்கிற மருந்துக்கோ அது கேட்காம போயிடும். ஸோ டு ப்ரிவென்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் ஆர்கானிசம்ஸ் we have to be very careful while we treat it, and full treatment எடுக்கணுங்கிறது the patient should have an awareness that they should treat fully. ரெக்கரன்ஸ்ங்கிறது அகைன் இட்ஸ் வெரி காமன். இதே மாதிரி ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் எடுக்காததுனால இல்ல அந்த காரணத்தை நம்ம எராடிகேட் பண்ணல. ஸோ அப்படிங்கறச்சு இப்போ நீங்க ஜுரம் வந்தா டோலோ சாப்பிட்டீங்கன்னா அது ஓகே அப்போதைக்கு குறைஞ்சிரும். பட் ஜுரத்துக்கு உள்ள என்ன இருக்குங்கிறத தொண்டை சரியானதா தொண்டையில இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால இருந்ததுன்னா அதை நீங்க சரி பண்ணாதானே சரியாகும். அதே மாதிரிதான். ஸோ நம்ம ரெக்கரன்ஸ் வந்து நம்ம ஃபுல்லா ட்ரீட் பண்ணாம இந்த காரணத்தை கண்டுபிடிக்காம இருக்கிறதுனால தான் ரெக்கர் ஆகுது. ஸோ ட்ரை டு ஃபைண்ட் அவுட் த ரீசன் அண்ட் கெட் இட் ட்ரீட்டட். செப்சிஸ் இப்போ நம்ம பேசணும் இல்லையா, அதாவது இன்ஃபெக்ஷன் வந்து மேபி நாட் எமர்ஜென்டா இருக்கலாமா யூராலஜில ரொம்ப எமர்ஜென்சி இல்லையா அப்படின்னு கேட்கறது. செப்சிஸ்ங்கிறது நாங்களே ரொம்ப பயப்படக்கூடியது தான். ஏன்னா செப்சிஸ்ன்னா இன்ஃபெக்ஷன் வந்து இட் கேன் ஸ்ப்ரெட் த்ரூ தி ஹோல் பாடி. ஒரு இடத்துல ஆரம்பிச்சு ஃபுல் பாடிக்கு அது ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா, இப்போ கிட்னில மட்டும் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அதுல நீங்க வந்து கிட்னில இருந்து எராடிகேட் பண்ணலாம், ஒரு ஆர்கன்ல இருந்து. ஹோல் பாடிக்கே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி ஏன் ஆகுறதுன்னா இட் கேன் பிகம் சோ சீரியஸ். நம்ம ஃபுல்லா ட்ரீட் பண்ணாம இல்ல அந்த பேஷண்டோட கண்டிஷன் அந்த மாதிரி இருக்கிறதுனால இட் பிகம் செப்டிக். ஸோ அதுல இருந்து அவங்கள பேஷண்ட்டை வெளியில கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். So it's a very higher form of infection which has to be taken very seriously. They even require ICU care for quite some time. Loss of pregnancy ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். So அந்த மாதிரி இருக்கிறதுக்கு we have to be very careful on that. So இதுல வந்து there are some people, நாங்க எல்லாருக்கும் கேட்போம், we see the pregnant patients with one time ஏதாவது urinary infection ஓட இல்ல யூரின்ல எரிச்சல் அந்த மாதிரி இருந்தா we advise them to get it tested. இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் முதல்லயே பாத்துருங்க. நம்ம நிறைய மருந்துகள், நிறைய ஸ்கேன், நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் அண்ட் நிறைய ப்ரொசீஜர்ஸ் தேவைப்பட்டால் அது பிரெக்னன்சி அப்போ பண்ண முடியாது. ஏன்னா இதனால அம்மாக்கும் குழந்தைக்கும் ரெண்டு பேருக்குமே பாதிப்பு. ஸோ அந்த டைம்ல நம்ம குழந்தைய பாத்துக்கிறதா அம்மாவை பாத்துக்கிறதா இல்ல என்னங்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும். ஸோ இதனால பிரெக்னன்சில we have to be very careful about that. இனிஷியல் சிம்டம் ஏதாவது இருந்தா கொஞ்சம் உடனே பாத்துக்கிறது மிக அவசியம். எதனால வரலாம்? இது வைரல் இல்ல பாக்டீரியல், ஃபங்கல், இதெல்லாம் விதவிதமான பாக்டீரியா ஃபங்கஸ் எல்லாம் இருக்கு. ஈகோலைங்கிற பாக்டீரியா ஒண்ணு வந்து இட்ஸ் சோ காமன் டு காஸ் அந்த இன்ஃபெக்ஷன். ரொம்ப ஃபேமஸா வச்சுக்கலாம். அது மியூசியம்ல எல்லாம் அதை வச்சிருக்காங்க சும்மா போட்டு. அந்த அளவுக்கு இட் இஸ் வெரி ராம்பன்ட் இன் காசிங் தட்டுக்கு அவங்க மரியாதைக்கு அதுக்கு மியூசியம்ல கூட வச்சிருக்காங்க. இட்ஸ் வெரி காமன் இன் காசிங் தட். ஸோ ஹவு டு வி ட்ரீட் இட்? ஸோ ஃபர்ஸ்ட் மெடிகேஷன், அந்த பாக்டீரியா என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு நம்ம கரெக்டான மெடிசின்ஸ் கொடுக்கணும். அண்ட் ப்ரோஃபிலாக்டிக், நான் பேசின ரெக்கரன்ஸ் வருது, திரும்ப வருது. ஸோ ஒரு தடவை வந்து ட்ரீட் பண்ணிட்டோம், பட் திரும்ப வராம இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு ப்ரோஃபிலாக்டிக் மெடிகேஷன் இருக்கும். அது என்னங்கிறது நம்ம பார்த்து ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கும். சில ரெமெடிஸ் எல்லாம் இருக்கு, லைக் கிரான்பெரி ஜூஸ் சப்போஸ் டு பி வெரி ப்ரொடெக்டிவ். அப்புறம் போஸ்ட் மெனோபாசல் விமன் நம்ம பேசணும் இல்லையா, ஹார்மோன்லாம் குறைஞ்சு போனதுனால அவங்களோட யூரின் பேசேஜ் வந்து சுருங்கி இருக்கு, சரியா இல்லை. ஸோ அதுக்கு அவளுக்கு யாருக்கு தேவையோ அந்த மாதிரி ஈஸ்ட்ரோஜன் க்ரீம் சப்ளிமெண்ட் பண்ணி அந்த பேசேஜை பெட்டரா வச்சுக்கணும்னு பாக்குறது. அண்ட் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் ஆஸ் ரிக்வயர்ட். ஸோ ஸ்டோன்ஸ் இருந்தா அந்த ஸ்டோனை சர்ஜரி பண்ணி எடுக்கணும். ப்ராஸ்டேட் பெருசா இருக்கிறதுனா அதை நம்ம ஒரு செக் பண்ணி எடுக்கணும். அந்த யூரின் போற பாதை சரியா இல்லைன்னா அதை விரிவுபடுத்திக்கணும். அந்த அடி இறங்கி இருக்குன்னு சொல்லுவா இல்லையா, ஸோ அதனால கூட அடி இறங்குறதோ நீர்ப்பை கூட இறங்கி எல்லாமே அதனாலயும் இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ இந்த மாதிரி அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன ப்ராப்ளம் வருதோ அதுக்கு சர்ஜரி தேவைப்பட்டா அதையும் நம்ம கரெக்டா பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் மத்தெல்லாம் எப்பவும் சொல்றதுதான் அடிக்குவேட் வாட்டர் இன்டேக் வெரி எசென்ஷியல். நம்ம தண்ணி நிறைய குடிக்கிறது ரொம்ப எசென்ஷியல். ஸ்பெஷலா நீங்க சின்ன குழந்தைகளுக்கெல்லாமும் சொல்லணும். பிகாஸ் அவங்களுக்கு எல்லாம் ஸ்கூல்ல வந்து ரெஸ்ட் ரூம் போகணும் அது இதுன்னு சொல்லி அவ வந்து தண்ணி சரியா குடிக்காம இருப்பாங்க. ஸோ ஜெனரலா வி டெல் எவ்ரிஒன் தட் நிறைய தண்ணி குடிக்கணும். ஈவன் பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங், ஸோ அவ மீட்டிங் இருக்கே, சரி 2 மணி நேரம் மீட்டிங் முடிச்சுட்டு தண்ணி குடிச்சிருக்கலாம், அப்புறம் ரெஸ்ட் ரூம் போகணுமே, இந்த மாதிரி நிறைய பேர் யோசிக்கிறதும் உண்டு.
சோ அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணி, இப்போ என்ன எங்க ஹாஸ்பிட்டல்லயே சொல்றேன், நிறைய பேர் வந்து ஸ்டாஃப் நர்ஸ் ஆகட்டும், நிறைய டாக்டர்ஸ் ஆகட்டும், சரி இந்த பேஷண்ட் பார்த்துட்டு பண்ணலாமே, இதை பார்த்துட்டு பண்ணலாமே. ஐ அக்ரி தட் பேஷண்ட் பார்க்கணும், ரொம்ப முக்கியம் தான். பட் அவளையும் பார்த்துக்கணும் இல்லையா, அவ நெக்ஸ்ட் யார் பாப்பா, பேஷண்ட் அப்புறம் யார் பார்க்கறது. ஸோ அதனால we tell them that you please take care of adequate water intake at regular intervals also. And personal hygiene is obviously very important for everyone. And regular bowel movements also. இதுல நம்ம சாப்பாடை ரெகுலேட் பண்ணணுமா என்ன பண்ணுங்கிறது we have to take care of all that. இதெல்லாம் வந்து just home remedies ன்னு we have no proof of that actually. In vitro studies தான் இருக்கு, இன்னும் மனுஷங்க மேல டெஸ்ட் பண்ணல. பட் ஸ்டில் இதெல்லாம் வந்து நல்லதுங்கிற மாதிரி the lot of news about that. So இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு urinary tract infection எப்படி prevent பண்ணணும், and these are the general principle which we see. So next which we see about urinary incontinence. So incontinenceங்கிறது வந்து என்னது, it's a very common condition but it negatively impact the patient's quality of life. So நம்ம இத பத்தி ஏன் பேச போறோம், என்ன incontinence நம்மளால யூரினை கண்ட்ரோல் பண்ண முடியல. So மனுஷங்களுக்கு அந்த that's the this thing gift they have இல்லையா, they can control their urination whenever they want to pass. அந்த மிருகங்களுக்கும் அவங்களுக்கும் அதான டிஃபரன்ஸ் நம்ம இது பாக்குறோம் இல்லையா. சோ அது நமக்கு இல்ல அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருக்கும் கஷ்டமா தான் இருக்கும் இல்லையா. சோ if you look at the types of that அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரெஸ்னால வரலாம். அதாவது நம்ம ஏதாவது அழுத்தம் கொடுக்குறோம், வெயிட் தூக்குறோம், அந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து பேர் ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் சொல்றது. அர்ஜென்டாக்க நம்ம போகணும்னா போயே ஆகணும். இப்போ நான் ஒரு மீட்டிங்லயே பேசிட்டே இருக்கேன், எனக்கு இருந்தது அப்படின்னா தென் ஐ ஹாவ் டு ரஷ் அர்ஜென்ட்லி, என்னால வெயிட் எல்லாம் பண்ண முடியாது, இல்லைன்னா இட் ஸ்டார்ட்ஸ் லீக்கிங். அந்த மாதிரி இருக்கிறது பேர் அர்ஜ் இன்கான்டினன்ஸ் சொல்றது. இட் கேன் பி போத் வெரைட்டிஸ் ஆல்சோ. இன்னொன்று ஓவர்ஃப்ளோ வந்து அது சரியா எம்டி பண்ண முடியாததுனால அது வழிஞ்சுட்டே இருக்கு, அந்த மாதிரி we say it's called overflow. So you can see இந்த மாதிரி சடன் அர்ஜ் அவங்க வந்து பெட்ல இருந்து எழுந்துக்கிறதுக்குள்ள போயே ஆகணும்னு யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி இட்ஸ் an involuntary loss, they cannot control. Then ஸ்ட்ரெஸ் வந்து அவ சிரிக்கரிச்சே இல்ல தும்மரிச்சே ஓடரிச்சே ஏதாவது ஒரு வெயிட் தூக்கரிச்சே இந்த மாதிரி இருக்குன்னா they just do their work. அந்த டைம்ல வந்து திடீர்னு யூரின் லீக் ஆகுது, இட்ஸ் கால்ட் ஸ்ட்ரெஸ். ஸோ இதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் an acronym which I have made or that. ஸோ இது வந்து எதுனால வரலாம், டெலிரியம், அதாவது பேஷண்ட் வந்து நினைவிலே இல்ல அவங்களுக்கு சரியா புரியல, அந்த மாதிரி சமயத்துல வரலாம். யூரின் போகிறோங்கிறதே தெரியாம இருக்கலாம். இன்ஃபெக்ஷன் இருந்தா அந்த மாதிரி வரும். ஆக்சுவலி யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கு வந்து அதுவும் ஒரு முக்கியமான சிம்டம். ஃப்ரீக்வன்சி சொல்ற மாதிரி அவங்களுக்கு அர்ஜென்சி கண்ட்ரோல் பண்ண முடியாம கூட இன்ஃபெக்ஷன்ல வரலாம். பிகாஸ் அவளுக்கு அவ்வளவு எரிச்சல் இருக்கும், அவங்களால கண்ட்ரோல் பண்ண எப்படியாவது போயிடணும் அப்படின்னு வச்சிருக்கிறதுனால இட் கேன் ஹேப்பன் லைக் தட் ஆல்சோ. அட்ரோஃபி வேஜா நம்ம சொன்னோம், அந்த யூரின் பேசேஜ் வந்து கொஞ்சம் சுருங்கி போயிடும் ஃபீமேல்ஸ்ல. ஸோ இதனால வந்து நமக்கு இன்கான்டினன்ஸ் அந்த அர்ஜ் இதெல்லாம் வரலாம். அண்ட் சைக்கலாஜிக்கல்ல அவங்களே வந்து டிப்ரெஸ் பை அதர் ரீசன்ஸ், அவங்க வந்து யூரின் பத்திலாம் கண்ட்ரோலை பத்திலாம் அவங்க கண்டுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கலாம். சம் மெடிசின்ஸ் which can cause this. So when they have this problem we analyze the medicines and see if they are causing, then if we can change it, அதையும் நம்ம பார்க்கணும். சில பேருக்கு ஸ்பெஷலி எல்டர்லியில வந்து பாத்தீங்கன்னா யூரினே ஜாஸ்தி ப்ரொடியூஸ் ஆகும். அந்த அமௌண்ட் வந்து யூஸ்வலா ஆகிறதோட ஜாஸ்தி ஆகுன்னா அவங்களால அந்த அளவு கண்ட்ரோல் பண்ண முடியாம கூட ஆகலாம். ஜாஸ்தி நடக்க முடியாம இருக்கலாம் ஃபார் எனி ரீசன், ஒரு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கலாம், இல்ல ஏதோ அடிபட்டு இருக்கலாம். அதனால இருக்கிற போது when they are unable to walk so fast or யூஸ்வலா அந்த ரெஸ்ட் ரூம் வரைக்கும் நடந்து போறதுக்குள்ள யூரின் வரதும் ஒரு காரணம் இருக்கலாம். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மோஷன் வந்து இம்பாக்டடா இருக்கிறதுனால ஃபார் எனி நியூரலாஜிக்கல் காசஸ் எல்லாம் இருக்குது யூஸ்வலா. ஸோ அந்த மாதிரி இருந்ததுனாக்கா இப்போ அந்த பேராப்ளேஜியா வருது, பேரலிசிஸ் வருதுலாம் சொல்றாங்க இல்லையா, நியூரோ ஸ்ட்ரோக் மாதிரி வருது. ஸோ அவளுக்குலாம் மோஷன் சரியா போகாம இருக்கிறதுனால கூட இந்த மாதிரி யூரின் ப்ராப்ளம்லாம் இருக்கலாம். ஸோ அது எதுக்கு என்னென்ன காரணம்னு பார்த்து தென் only we can give a treatment for that. So treatment ன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல we can give some oral medications for that. We have variety of that. ஸோ என்ன மாதிரி இப்ப நம்ம பார்த்தோம் 4-5 காஸ், ஸோ அந்த காஸ்ல எந்த காஸ் அவங்களுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கெல்லாம் கரெக்டா மெடிகேஷன் கொடுக்க ஆரம்பிக்கலாம். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்ம ஆல்ரெடி பேசினோம் இப்போ. ஸோ ரொம்ப நேரம் யூரின் அடக்கி வைக்க வேண்டாம், ஒரு மீட்டிங்கோ இதுவா இருந்தாலும் நம்ம கட்டாயம் அது அடக்கி வச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ண வேண்டாம். ஒரு ஈவினிங் இப்போ நைட்டு வந்து நிறைய பேர் அடல்ட்ஸ் எல்லாம் எல்டர்லி பீப்புள் எல்லாம் தனியா தான் வீட்டுல இருப்பாங்க நைட்டும். ஸோ வந்து நைட் எழுந்துன்னு போறது கஷ்டம், சில சமயம் விழுந்துடலாங்கிற பயம் இருக்கிறவங்க வந்து ஒரு சாயங்காலம் 7 மணிக்கு மேல தண்ணி அளவெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், யோர் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குங்கிறத பார்த்து நம்ம அந்த மாதிரி பண்ணோம்னா கொஞ்சம் அந்த இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கேகல்ஸ் எக்ஸசைஸ், பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைசஸ். பிகாஸ் பிரெக்னன்சில வந்து நம்ம ஒரு வெயிட் வந்து ஒரு லேடி வந்து தூக்கின்னு இருக்காங்க அப்படிங்கிற போது அந்த தசைகள் எல்லாமே அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிதான்னு அந்த குழந்தைய முடியும்ல. அது திருப்பி அந்த அளவுக்கு திரும்பி சுருங்கி வரும். பட் அதுக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கூட இருக்கலாம். அந்த டோனை பிக்கப் பண்றதுக்கு we will need some exercises. For especially for some people it is more needed. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரப்போது அந்த எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து அதையும் கட்டாயம் ரெகுலரா பண்ணணும்.
And we have got some physiotherapy methods, stimulation சொல்லுவாங்க, nerve stimulation, அதெல்லாமும் பண்றது உண்டு. சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட், சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்னா இப்போ அடி இறங்கிறதுனால இந்த மாதிரி வரலாம். ஸோ அதனால இருக்குன்னா நம்ம அதை வந்து சரி பண்ண போறோம். ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மென்ட் பத்தி பேசினோம். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த யூரினரி இன்கான்டினன்ஸும் வரலாம். ஸோ அது இருந்ததுன்னா அதை நம்ம ட்ரீட் பண்ணணும் ப்ராஸ்டேட்டுக்கு. இந்த மாதிரி அந்தந்த இதுக்கு என்னென்ன ரீசன் இருக்கோ அதுக்கெல்லாம் சர்ஜரி வேணா சர்ஜரியும் பண்ணி அதை சரி பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நம்ம ட்ரீட் பண்ணாம இந்த இதெல்லாம் விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? இஸ் இட் லைஃப் த்ரெட்டனிங்? அதுவும் நம்ம யோசிக்கணும். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் பீப்புள் கெட் டிப்ரெஸ்ட். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த யூரின் ஸ்மெல் வருது இல்லையா? ஈவன் சின்ன குழந்தைகள் கூட அவங்க வந்து விளையாட போறதுக்கு கூட யோசிப்பாங்க. ஏன்னா விளையாட போறச்சு ஒருவேளை யூரின் லீக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கறது யோசிச்சு அந்த ஸ்மெல் வருது, ஸோ அவங்க விளையாட சித்திக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சில குழந்தை எல்லாம் வந்து சொல்லுவாங்க. பெரியவங்க எல்லாம் வந்து எங்களுக்கு அதனால எங்களால வெளியில எங்க கூட போக முடியல, ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு தேடி பார்க்க வேண்டி இருக்கு, ஸோ இதனால கஷ்டமா இருக்குங்கனால they go into depression and lack of sleep because night சும்மா ஒருவேளை நமக்கு யூரின் வந்துருமோ அப்போ அவசரமா ஓட முடியாது, அதனால அவங்க தூங்காமே யூரின் போயிட்டு தூங்கலாம் இதுக்கே they keep waiting. ஸோ அதனால அவ நைட்டு சரியா தூங்க கூட மாட்டாங்க. குவாலிட்டி ஆஃப் லைஃப் இஸ் வெரி மச் அஃபெக்டட். பெரியவாளுக்கு வந்து ஒரு கோவிலுக்கு போய் அந்த அர்ச்சனை கூட வெயிட் பண்ண முடியாம இருக்கும். ஐயோ அர்ச்சனை முடிக்காம இருந்ததுன்னா நமக்கு லேட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, ஒருவேளை ரெஸ்ட் ரூம் கிடைக்கலன்னா என்ன பண்றது, ஒரு கச்சேரிக்கு போக முடியாது, ஒரு சினிமாக்கு போக முடியல, இதுக்கெல்லாம் நமக்கு வந்து ரெஸ்ட் ரூம் தேடி தேடி ஒரு இடத்துக்கு போக வேண்டியது வந்து அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப அஃபெக்ட் ஆகுது இல்லையா? நம்ம சந்தோஷமா எது விஷயமும் பண்ண முடியல. ஸோ இதெல்லாம் இஷ்யூஸ் இருக்கு. ஒன் மோர் திங் இஸ் வெதர் வி மிஸ் a serious cause. நம்ம இதெல்லாம் நான் பேசினது வந்து இப்போ குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஓகே, அது லைஃப் த்ரெட்டனிங் இஷ்யூஸ் பத்தி பேசல. பட் சீரியஸ் காஸ் வந்து இப்ப நம்ம பேசணும் இல்லையா, அதாவது ஃபுல்லா யூரின் இவாக்குவேட் பண்ண முடியாம இருக்கிறது, அதனால லீக் ஆகுது அப்படிங்கறதும் ரொம்ப டேஞ்சரஸ். பிகாஸ் சரியா யூரின் இவாக்குவேட் ஆகல அப்படின்னா அந்த ப்ரெஷர் வந்து நம்ம கிட்னிஸ்க்கே திரும்ப வரும். ஸோ இதனால கிட்னியர் ஃபெயிலியர் வரைக்கும் வருது கூட நாங்க பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த காஸ் எல்லாம் வந்து மிஸ் பண்ணாம நம்ம சீக்கிரமா பார்க்கணும். ஸோ எனி சிம்டம் லைக் திஸ் இட் ஹாஸ் டு பி evaluated and then seen to evaluate about what the cause is and how can we treat. So then again another important problem in urology, stones. இப்போ நம்ம சென்னை வெதர் தெரியும். So it's very generally it's always hot and it leads to a lot of stones and generally kidney stones நாங்க நிறைய பேருக்கு பார்த்துக்கோம். It is affecting all people, all ages also. So why does it happen? ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா ரொம்ப தண்ணி கம்மியா குடிக்கிறது, நிறைய சாப்பிடுறது. There are many other dietary reasons and other metabolic reasons உடம்புலயே இருக்கிறதும் எல்லாமே இருக்கு. பட் ரொம்ப காமனா சொல்ல போனா நீங்க ஈவன் பாத்தீங்கன்னா கூட வந்து நிறைய பேருக்கு வந்து தண்ணி கம்மியா குடிக்கிறது. நாங்க கேட்போம் அந்த மாதிரி சாஃப்ட்வேர் இவங்க எல்லாம் வருவாங்க, தண்ணி சரியா குடிக்கிறது இல்லையா? ஆமா, ஆபீஸ்ல இருக்கப்போ தண்ணி சரியா குடிக்கிறது இல்ல. So within that time or 9 to 5 the water intake is almost nil or just adequate to keep them okay. And வீட்டுக்கு வந்து அவ வந்து தண்ணி குடிச்சிருவா, 2 லிட்டர் 3 லிட்டர் குடிச்சிடுறாங்க ஒரே சமயத்துல. சோ எவ்வளவு தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா நாங்க வந்து ஒரு நாளைக்கு 4 லிட்டர் குடிக்கிறோமே. அது கேட்டீங்கன்னா ஆனா அது பாத்தீங்கன்னா அந்த ஒரு டியூரேஷன் ஒரு 5-6 hours அப்போ வந்து ஃபுல்லா தண்ணியே இல்லாம இருக்காங்க. So it's kind of dehydration. So you concentrate, then it can lead to too little water and too much salt. That's how we generally put it. So stone இருக்குங்கிறது எப்படி தெரியும்? You can have pain, very severe pain, continuous vomiting, even blood வரலாம் யூரின்ல, fever வரலாம் when there is a block and this causes an infection. Urine போறல எரிச்சல், வலி. Sometimes very unfortunate she's talking on Zoom. no symptoms வந்து very unfortunate. சில பேருக்கு வந்து ஸ்டோன் இருக்குங்கிறதே தெரியாது. இல்ல நான் உங்களுக்கு காமிக்கிறது எந்த மாதிரி ஆகலாங்கிறது. So we just see that எந்த பேஷண்ட்க்கு அந்த மாதிரி ஆகலாம். பட் no symptoms இருந்தாலும் நம்ம it's a dangerous thing. இன்ஃபெக்ஷன் இந்த ஸ்டோன்னால என்ன ஆகலாம்? இன்ஃபெக்ஷன் வரலாம் ஸ்டோன் இருக்கிறதுனாலயே. And infection can spread also as we talked on the sepsis ன்னு சொன்னோம் இல்லையா, ஹோல் பாடி கூட ஸ்ப்ரெட் ஆகலாம் ஸ்டோனை ட்ரீட் பண்ணாமே விட்டுட்டோம்னா. And finally it can lead to kidney damage because kidney வந்து பிளாக்லயே இருக்கு அந்த ஸ்டோன்னால, அதால யூரின் உற்பத்தி ஆகுது ஆனா வெளியில தள்ள முடியல. சோ அந்த மாதிரி இருக்கிற போது கட்டாயமா கிட்னி டேமேஜ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. So we have to really look at it. So இப்போ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் பேசணும் இல்லையா, அந்த ஏசிம்டமேட்டிக் சிம்டமே இல்லைன்னு நான் சொன்னேன்ல, இதுல வந்து இப்போ அந்த கிட்னி வந்து இந்த கிட்னி மாதிரிதான் இருந்திருக்கணும், அதுல வெள்ளையா இருக்கிறது வந்து முழுசாவே கல்லுதான். சோ இது வந்து ஃபுல்லா அந்த கிட்னி வந்து இட் இஸ் பிளாக்டு. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த மாதிரி பெரிய ஸ்டோன்ஸுக்கு வந்து சம்டைம்ஸ் பேஷண்ட்ஸ் மே நாட் ஹேவ் சிம்டம்ஸ் ஆர் சம்டைம்ஸ் தே மே ஹேவ் ஜஸ்ட் பேக் பெயின். சரி கொஞ்சம் வலி தானே இருக்கே, ஏதோ மருந்து சாப்பிடுறோம், நான் இந்த மாதிரி போஸ்டர்னால ஆச்சு, நான் வண்டி ஓட்டுனதுனால ஆச்சு, இந்த மாதிரின்னு சொல்லி they will just treat themselves.
சோ இந்த மாதிரி ஸ்டோனை எடுத்தது தான் நாங்க சும்மா இந்த காமிச்சு தட்ஸ் ஹவ் வி ஹவ் டேக்கன் தி ஸ்டோன் அவுட். சோ இந்த மாதிரி ஸ்டோன் வந்ததுன்னா இட்ஸ் a dangerous thing, we have to treat it also. சோ இதை வந்து ஜஸ்ட் ஒரு கம்பேரிசனுக்காக போட்டாங்க. சோ இது எப்படி மான் கொம்பு இருக்கு இல்லையா, இதே மாதிரி அந்த ஸ்டாகான், அந்த ஸ்டோனுக்கு பேரு ஸ்டாகான் பிகாஸ் அந்த ஷேப் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கு இல்லையா. சோ வில் ஜஸ்ட் see that இந்த ஸ்டோன் எடுத்தது வந்து இந்த மாதிரி இருக்கு ஷேப். சோ இட்ஸ் ஜஸ்ட் கம்பேர் டு தட் ஸ்டாகான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. Then this is also another stone which has been taken from the urinary tract. So இவ்வளவு பெரிய ஸ்டோன்ஸ் எல்லாம் கூட உள்ள வரலாம். இந்த வெளியில இருந்து பாறங்கள் எடுத்த மாதிரி அந்த அளவுக்கு கூட ஸ்டோன்ஸ் உள்ள இருக்கலாம். சோ எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுவோம் இத? சின்ன ஸ்டோன்ஸ். சோ சின்ன ஸ்டோன்ஸ்னா அரௌண்ட் 4 to 6 mm நம்ம கண்டுபிடிச்சு பார்த்தோம்னாக்க we can treat it medically also. மெடிக்கலினா ஸ்டோன் வெளியே வரதுக்கு ஏதாவது வழிகள் பண்ணி மெடிசன்ஸ் கொடுத்து அந்த மாதிரி பண்ணலாம். சோ சில ரொம்ப சின்ன கல்கள்லாம் கிட்னில இருக்கு, அப்படியே ஜஸ்ட் தூள் தூளா இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து தண்ணி நிறைய குடிச்சு அது மட்டும் கூட சொல்லலாம். சோ மேஜரா எதுவும் ட்ரீட்மெண்ட் தேவைப்படாம இருக்கலாம். சின்ன ஸ்டோன்ஸ்க்கு கன்சர்வேட்டிவா போட்டு நம்ம கொஞ்ச நாள் அது ஸ்டோன் தானா வெளியே வரதான்னு வெயிட் பண்ணலாம். அடுத்தது நமக்கு இன்ஃபெக்ஷன் இல்ல கிட்னி டேமேஜ் ஆற மாதிரி இருந்ததுன்னா we cannot wait, இமீடியட்டா நம்ம ட்ரீட் பண்ணியே ஆகணும். சோ அது வந்து லித்தோட்ரிப்சின் ஒரு கல் உடைக்கிறதுன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ தட்ஸ் ஆல்சோ மினிமலி இன்வேசிவ் டெக்னிக் தான். நம்ம அதுல வந்து ஆபரேஷன் தியேட்டருக்குலாம் போக தேவையில்லை, ஓபிடி ட்ரீட்மெண்ட் தான். கல் அந்த மாதிரி உடைக்கலாம். சோ அந்த கல் வந்து ஈக்குவலா இருக்கு, நம்ம உடைக்கிற மாதிரி இருக்கு, அவ்வளவு ஹார்ட்னஸ் இல்லை, அந்த மாதிரி we have to categorize the stones. அதாவது எவ்வளவு பெருசு இருக்கு, இதனால கிட்னிக்கு எவ்வளவு பாதிப்பு வருமா வராதா, can we go in for this, இது பண்ணா என்ன ஆகும், பண்ணலைன்னா என்ன ஆகும், இந்த மாதிரி we can differentiate based on the stones and also on the patient. Endoscopic surgeries. ஸோ எண்டோஸ்கோபினா சிறுநீர் பிரிவு வழியா இருக்கலாம், கீழே இருக்கலாம், இல்ல கிட்னி வழியா இருக்கலாம். அந்த மாதிரி விதவிதமான எண்டோஸ்கோபிக் சர்ஜரிஸ் இருக்கு. அண்ட் ஓப்பன் சர்ஜரிஸ் இப்போ ஜாஸ்தி அன்லெஸ் இட்ஸ் அப்சல்யூட்லி நெசசரி, வேற எதுவும் வழி இல்ல அந்த ரொம்ப பெரிய ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி டிபெண்ட்ஸ். ஸோ வி கேன் ஆல்சோ டூ ஃபார் ஆல் தீஸ் பேஷன்ஸ் வென் எவர் ரிக்வயர்ட். ஸோ எண்டோஸ்கோப் பத்தி பேசினது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஒரு இது காமிக்கிறேன். ஸோ எண்டோஸ்கோபினா நம்ம யூரின் பேசேஜ் வழியா, இப்போ யூரின் பேசேஜ் வழியா we are going inside and this is the kidney. கிட்னில இருந்து வர இடத்துல இங்க ஸ்டோன் ஒன்று இருக்கு. ஸோ இந்த ஸ்டோனை எடுக்கிறதுக்கு தான் நம்ம வழி பண்றோம். ஸோ இது வழியா உள்ள போய் லேசர் மூலமா அந்த கிட்னி உடைக்கிறதுக்கு பேர் தான் அந்த யூஆர்எஸ் சொல்லி பண்றோம். ஸோ these are the instruments which we have and இது வழியா நம்ம பண்ணுவோம். ஸோ இது ஜஸ்ட் அ ஸ்மால் வீடியோ. இது லேசர் வழியா உடைக்கிறோம் இல்லையா. ஸோ அது எப்படி உடைக்கிறதுனா we are just pulverizing. அப்படின்னா ஃபுல்லா அதை பவுடர் பண்ணி விட்டுருவோம். ஸோ அந்த பவுடரா இருக்குன்னா அந்த பவுடர் அப்படியே யூரின்ல கரைஞ்சு வெளியில வரும். தட்ஸ் how it's a usual procedure. So you can see the laser which is being there and இங்க உள்ள ஸ்டோன் இருக்கு. ஸோ இதை பார்த்து இப்போ உடைக்க ஆரம்பிச்சோம்னா அப்படியே அது மணல் மாதிரி ஆகுறது இல்லையா. ஸோ இந்த மாதிரி மணல் ஆச்சுன்னா அந்த மணல் வந்து அப்படியே யூரின்ல இறங்கி வந்துடும். ஸோ this is what we do through the endoscopic procedures. Another procedure which is done to again endoscopy தான். அந்த நான் போன தடவை காமிச்சது வந்து யூரின் பேசேஜ் வழியாவே போனோம். இந்த கிட்னில வந்து டைரக்டா நம்ம கிட்னில நேரக்டா ஓட்ட போட்டு இதுவும் பிசிஎன் சொல்றாங்க. ஸ்லைட்லி மோர் காம்ப்ளிகேட்டட் when the stone is very big. இப்போ நம்ம போன தடவை பார்த்தோம் இல்லையா அந்த பெரிய ஸ்டோன், அந்த இதுல பார்த்தோம்ல இந்த ஸ்டோன், இதை வந்து நம்ம கிட்னி வழியா இதே மாதிரி பிரேக் பண்ணி விட்டதுதான் இந்த குட்டி குட்டி தூள் எடுத்தது அந்த மாதிரி இருக்கு. ஸோ தட்ஸ் how we need to do for some patients also. ஸோ இது வந்து அகைன் அதே அந்த மேல இருந்து உடைக்கிறதா அகைன் இந்த சேம் வீடியோ மாதிரி தான் இருக்கும். ஸோ இதையும் நம்ம இந்த அதே பெரிய கல் இதை வந்து how we break itங்கிறது we see. ஸோ எல்லாமே கல் தூளா முடிஞ்ச அளவு ஆக்கிரும். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸ் இருந்தா அந்த பீசஸ் எல்லாம் வெளியில எடுத்து வச்சு ஸ்டோன் டெஸ்டிங் கூட எடுத்துக்கிறது நம்ம வச்சுக்கலாம். ஸோ தட் திரும்ப வந்ததுன்னா அது என்ன மாதிரி ஸ்டோன் என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா தான் அதுக்கு ஏதாவது மருந்து போடுறதுனா போடலாம். ஸோ யூ கேன் சி தட் இந்த மாதிரி ஓப்பன் சர்ஜரிஸ் தான் முன்னாடி இருந்தது. நவ் வித் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ஆல் தி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் தி லேசர் சோர்சஸ் எல்லாமே வச்சு இதே மாதிரி அந்த ஒரு கல்லை வந்து இந்த மாதிரி அந்த கல்லை வந்து இதே மாதிரி எடுத்துக்கிறத வேண்டியது நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன ஓட்டை வச்சுதான் எடுத்துப்போம். ஸோ வி கேன் டூ தட் ஆல்சோ. ஸோ இதுல வந்து டயட் அண்ட் கிட்னி ஸ்டோன்ஸ் சொல்லுவோம். ஸோ எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது அப்படிலாம் நிறைய இதெல்லாம் இருக்கு. ஸோ ஹை ஆக்சிலேட் ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. இப்போ கீரை, ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி வகைகள்லாம், நட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரிலாம் இருக்கு. தென் there are some things which can be eaten also. நிறைய சாப்பிடலாம், பப்பாயாலாம் சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி சில டயட் சார்ட்லாம் இருக்கு. அதெல்லாம் முடிஞ்ச அளவு ஃபாலோ பண்றது கட்டாயம் அவசியம் தான். ஸோ if I give you a major advice சொன்னீங்கன்னா இதை வந்து கிரீன்ல போட்டிருக்கிறது வாட்டர். So as I tell you, it's very very important. நிறைய தண்ணி குடிக்கிறது முக்கியம், அடிக்கடி குடிக்கிறது முக்கியம். சால்ட் ஏன் போட்டிருக்குன்னா அது வந்து ஜாஸ்தி வேண்டாம். ஸோ சால்ட்ன்னு சொல்றது வந்து நாங்க வீட்டுல ஒழுங்கா தானே சமைக்கிறோம், ஜாஸ்தி சால்ட் போடுறது இல்லையே அப்படின்னு பேஷண்ட் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ நீங்க அவள்கிட்ட கேட்டீங்கன்னா அவ என்ன பண்ணுவாங்க, அப்பெல்லாம் சாப்பிடுறேன், ஊறுகாய் சாப்பிடுறேன். ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா வெரி ஹைலி கான்சென்ட்ரேட்டட் வித் சால்ட். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் தான் ஊறுகாய் சாப்பிடுவீங்க, ஒரு அப்பெல்லாம் தான் சாப்பிட்டுருப்பீங்க. But you unnecessarily add so much of salt to your diet. So மத்தபடி நீங்க சால்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி சாப்பிட்டாலும் அதுக்கு ஜாஸ்தி it will compensate இல்ல. ஸோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பார்த்து you have to more regulate all this.
ஸோ விட்டமின் சி நிறைய சாப்பிடலாம். ஸோ நிறைய ஆரஞ்சு எல்லாம் சாப்பிடலாம். அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்கு. யூ கேன் ஹாவ் அ டயட் சார்ட் அண்ட் காமன்லி ஃபாலோ இட். பட் ரொம்ப முக்கியமானது திருப்பி சொல்ற மாதிரிதான், தண்ணி நிறைய குடிச்சு உப்பு கொஞ்சம் கம்மியா ரெகுலர் ஃபாலோ இஸ் வெரி எசென்ஷியல். நம்ம ஒரு தடவை ஸ்டோன் வந்ததுன்னா திரும்ப திரும்ப வரதுக்கு சான்ஸ் இருக்கு. 50% ஒரு தடவை கல் வந்ததுன்னா there's a 50% chance that the patient will develop a stone again, even though you treat it completely. So அதனால ஒரு தடவை ஸ்டோன் வந்தவா they are very prone to it தெரிஞ்சு they keep on a regular follow up. ஒரு சின்னதா வந்தாலே அதை அப்பயே கண்டுபிடிச்சு உடனே அதுக்கு வைத்தியம் பார்க்கறது தான் இட்ஸ் a very good thing, and treatment as required. ஸோ அவ இப்போ இத்தனை ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் எல்லாம் சொன்னதை பொறுத்து எது எது அந்தந்த பேஷண்ட்க்கு சூட் ஆகுதோ அந்த மாதிரி நம்ம கரெக்டா பண்ணிக்கணும். ஸோ கிட்னி ஃபெயிலியர் இட்ஸ் எ வெரி சீரியஸ் டாபிக். ஸோ கிட்னி ஃபெயிலியருங்கிறது என்னது? கிட்னிஸ்ங்கிறது வந்து they do a lot of functions in our body and they are almost the most important organsங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அவளோட ஃபங்க்ஷன் கிட்னிஸ்ன்னு பாத்தீங்கன்னாக்க அவ நம்மளோட உடம்புல வந்து they regulate the acid base balance in the body. அப்புறம் வந்து வாட்டர் கண்டென்ட், தண்ணி அளவுக்கு வந்து எவ்வளவு நம்ம உடம்புல தங்கணும், எவ்வளவு வெளியே போகணும், இது வந்து கிட்னிஸ் தான் ரெகுலேட் பண்றது. பிபி கண்ட்ரோல், நம்ம பிளட் பிரஷர் எல்லாமே ரெகுலேட் பண்றது வந்து கிட்னில இருந்து தான் வருது. ஸோ அது வந்து கரெக்டா இருந்தா தான் பிளட் பிரஷர் நல்லா கண்ட்ரோல்டா இருக்கும். விட்டமின் டி மெட்டபாலிசம், ஸோ போன் ஸ்ட்ரென்த்துக்கும் கிட்னி பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ கிட்னிஸ்ல வந்து சரியா வேலை செய்யலைன்னா போன்ஸ் வீக் ஆகலாம், அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரலாம். ஸோ ரிக்கெட்ஸ் மாதிரி டிசீஸ் எல்லாமே வரலாம். ஸோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் according to the kidney function. It removes waste from the body. அதோட வேலையே அதுதானே. அதாவது அழுக்குகள்லாம் நம்ம கிட்னில இருந்து வெளியே, உடம்புல இருந்து வெளியே எடுக்கிறது தான் கிட்னிஸோட வேலையே. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் தே ஒர்க் வெல். ரெட் பிளட் செல்ஸ், நம்மளோட பிளட் செல்ஸ் பிளட் கவுண்ட் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்றது எல்லாமே ஹெல்ப் பண்றது கிட்னிஸ் தான். ஸோ அதுல வரக்கூடிய சில ஹார்மோன்ஸ்லாம் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு கீப் த பிளட் கவுண்ட் ப்ராப்பர்லி இன் அவர் பாடி. அண்ட் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் சொல்லுவாங்க, அந்த சோடியம் குறையிறது, இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது எல்லாமே வந்து கிட்னியோட ஃபங்க்ஷன் தான். ஸோ அது எல்லாமே கிட்னி தான் பண்றதுங்கிறது we have to give importance to the kidneys. So what is a kidney failure? When kidneys can no longer work on their own. தன்னோட வேலையை அதனால பண்ண முடியல. ஸோ அதனால என்ன ஆகும்? இட் ஓவர்லோட்ஸ் த பாடி வித் டாக்ஸின்ஸ். அதனால நம்ம அதுக்கு உடனடியாக ட்ரீட்மெண்ட் ஏதாவது பண்ணி தான் ஆகும். ஸோ இட் கேன் பி அக்யூட் ஆர் கிரானிக். ஸோ அக்யூட் அப்படின்னா என்ன? ரொம்ப சீக்கிரமா ஆயிடும். நேத்திக்கு வரைக்கும் பேஷண்ட் நல்லாவே தான் இருந்தாங்க, இன்னைக்கு சடனா யூரினே வரலன்னு சொல்லுவாங்க. அப்புறம் செக் பண்ணி பார்த்தா கிட்னி சரியா வேலை செய்யல. சோ அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. வெரி ரேபிட்லி இட் கேன் ஹேப்பன். சோ அது எவ்வளவு அவசரமா ஆச்சோ அதே அவசரத்துல அதை ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி ஆகுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னாக்க இதுல சில காசஸ் எல்லாம் வந்து இட் கேன் பி ரிவர்சிபிள். அது கட்டாயம் நம்ம புரிஞ்சுக்கணும். பிகாஸ் வென் தி ஃபெயிலியர் இஸ் அக்யூட், திடீர்னு வேலை செய்யாத கிட்னி அப்படிங்கிறதுக்கு சில காரணங்கள் வந்து சரி பண்ணி திரும்பவும் அதே வேலைக்கு கிட்னியை வந்து கொண்டு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அந்த காசை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், if we lose the time, then we are in a difficulty. அப்போ நமக்கு அந்த கிட்னிஸ் எல்லாம் நம்ம லூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கலாம். இன்னொரு வகை வந்து chronic renal failure. ஸோ இதுல வந்து கிட்னி இம்பேர்மெண்ட் வந்து இட் அக்கர்ஸ் ஓவர் months to years. ஸோ இதுல வந்து நமக்கு அன்பார்ச்சுனேட்லி தெரிய வரதுக்கே கொஞ்சம் லேட் ஆகலாம். தெரிய வந்த போது they become very sick அப்படியும் இருக்கலாம். ஸோ நமக்கு மேஜரா ட்ரீட்மெண்ட் அவசியம் கூட இருக்கலாம். ஸோ பீரியட் ஆஃப் டைம் அப்படிங்கிறது நமக்கு அந்த மாதிரி இருக்கிற வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுக்கு ரீசன்ஸ் என்ன? இப்போ டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன்ங்கிறது ரொம்ப காமன் காஸ். டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் வருது, நம்ம எவ்வளவுதான் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறோம், என்ன பண்ணாலும் அது எல்லாமே ஒரு வகையில கொஞ்சம் கொஞ்சம் கிட்னி டேமேஜ் பண்ணும். எவ்வளவு வருஷம் ஆகும், யாருக்கு எவ்வளவு வருஷம் கழிச்சு வரும் அது சொல்ல முடியாது. பட் ஜென்ரலி அண்டர் கண்ட்ரோல் வச்சுக்கணும். பட் அதர்வைஸ் கிட்னி டேமேஜ் ஆகிறதுக்கு எவ்ரி டைம் தெர் இஸ் எ சான்ஸ். டீஹைட்ரேஷன், இப்ப நான் பேசணும் இல்லையா, ரிவர்சிபிள் காஸ் அப்படிங்கிறது டீஹைட்ரேஷன். இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு மேரத்தான் ஓட போனாங்க, அத்லெட்டிக் ரேஸ் போனாங்க, தெரியாத தண்ணி குடிக்கல, ஒரே வெயிலா இருந்தது, அந்த மாதிரி ஏதாவது இருந்தது, மிஸ் பண்ணிட்டாங்கன்னா they can just get dehydrated. ஸோ அதனால கூட கிட்னிக்கு நீர் இல்லாததுனால அந்த மாதிரி டீஹைட்ரேஷன் ஆகலாம். ரொம்ப சிவியர் டயரியா, வாமிட்டிங் இருக்கு, அதுல யாரும் ஜாஸ்தி கண்டுக்கல, ஸோ ரொம்ப we lose lot of fluid, அவ்வளவு இன்டேக் பண்ண முடியல, அப்படிலாம் இருந்தாக்க கூட சடனா கிட்னி ஃபெயிலியர் ஆகும். தீஸ் ஆர் தி காசஸ் which can be reversed. ஸோ நம்ம இதெல்லாம் கட்டாயம் பார்த்துட்டு உடனடியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஸ்டோன்ஸ் பத்தி நம்ம ஆல்ரெடி பேசினோம். ஸோ ஸ்டோன்ஸ் வந்து கிட்னியை பாதிப்படுறதுக்கு முன்னாடி அதை சீக்கிரம் கண்டுபிடிச்சு டிடெக்ட் பண்ணிக்கணும். எனி பிளாக், இந்த யூரின் சரியா வெளியே இறங்க முடியாம, இப்போ சொன்ன இல்லையா ஓவர்ஃப்ளோ மாதிரி ஆகிறது, யூரின் சரியா வெளியேற்ற முடியல, ஸோ அதனால கூட கிட்னி ஃபெயிலியர் ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம அப்பப்போ கண்டுபிடிச்சு கட்டாயமா சீக்கிரம் சரி பண்ணிக்கணும். அடிப்பட்டா ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சு, இல்ல வேற ஏதோ இன்ஜுரி இருந்தாங்க, அப்போ கூட நமக்கு கிட்னி டேமேஜ் ஆகலாம். ஸோ அதெல்லாம் அப்போதைக்கு அப்போ ட்ரீட்மெண்ட். மெடிசன்ஸ்னால இப்போ பாத்தீங்கன்னா அனால்ஜெசிக்ஸ்,
தலைவலின்னு சொல்லி மாத்திரை சாப்பிட்டுட்டே இருப்பாங்க எல்லாரும், என்னத்தினால கண்டுபிடிக்கவும் இல்ல, மாத்திரையும் சாப்பிட்டே இருந்தா அது கொஞ்சம் கொஞ்சமா கிட்னி டேமேஜ் ஆயிட்டே இருக்கும். ஸோ மாத்திரை மருந்தெல்லாம் ரொம்ப ஓவர் த கவுண்டர்ஸ் வாங்காம சாப்பிடாம அந்த தொந்தரவு ரொம்ப நாள் இருந்துட்டே இருக்குன்னா, we advise that we have to consult an expert to prevent all this. So don't take medicines எல்லாமே சாப்பிட்டுட்டே போகக்கூடாது. நமக்கு என்னன்னே தெரியாம அதனால என்ன பாதிப்பு வருதுன்னு தெரியாம சாப்பிட வேண்டாம். சில நோய்கள் கிட்னிலேயே அஃபெக்ட் ஆகும், குளோமருலோநெஃப்ரைட்டிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது கிட்னியோட இன்ட்ரின்சிக் நோய்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் they can lead to more chronic causes of failure. அதுக்கு நமக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் டிலே பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு, சிலதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்டும் இருக்கு. அது என்னது ஏதுன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு நம்ம ட்ரீட் பண்ணணும். ஸோ இதுல வந்து reversible and preventable causes we have to find out more as early as possible and relieve to the kidney. So symptoms என்ன வரலாம்? chronic kidney fail ஆயிடுதுனாக்க ஜெனரலா they will have severe weakness இருக்கும், கால்ல வீக்கம் வரும், அப்புறம் மூச்சு விட முடியாம இருக்கலாம். சில பேருக்கு யூரின் அவுட்புட்டே பாத்தீங்கன்னா அவங்க கம்மியா தான் போவாங்க, அவங்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமா தெரியாம ஜாஸ்தி யூரின் வருது இல்லைன்னு சொல்லலாம். ஒரு மாதிரி உமட்டல் இருக்கும், ஜாஸ்தி சாப்பிட முடியல, எப்பவுமே தூங்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆல் தீஸ் ஆர் த காமன் சிம்டம்ஸ். ஸோ இந்த கிட்னி ஃபெயிலியர் நம்ம பார்க்காம விட்டோம்னா இதனால என்னென்ன ரிஸ்க் இருக்கும் உடம்புக்கு? உடம்புல வந்து தண்ணி சேர்ந்துரும், பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிட்டே போகலாம், இந்த தண்ணி வந்து லங்ஸு கூட போய் மூச்சு விட முடியாம ஆகலாம். இந்த பொட்டாசியம் எலக்ட்ரோலைட் ஜாஸ்தி ஆனா ஈவன் ஹார்ட் ஃபெயிலியர் கூட, சடனா கார்டியக் அரெஸ்ட் கூட வரலாம். ரத்த சக்தி கம்மியா இருக்கிறதுனால அனீமியா வரலாம். ஸோ அதனால மக்கள் வீக் ஆயிடுவாங்க. போன்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி பேசணும் இல்லையா? ஸோ போன்ஸ் டெவலப் ஆகாதனால வீக்கா இருக்கும், சரியா நடக்க முடியாதவங்களால அதெல்லாம் இருக்கும். அண்ட் டிக்ரீஸ் அந்த எரிட்ரல் டிஸ்ஃபங்க்ஷன்லாம் இருக்கலாம். அண்ட் சம் நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ஷன் கூட இருக்கலாம், தலைவலி, அதனால சில பாதிப்பு இருக்கலாம். பிரெக்னன்சி காம்ப்ளிகேஷன்ஸ் ஆல்வேஸ் இருக்கலாம். ஸோ அதனால வந்து ஈவன் மதர் அண்ட் த சைல்ட் ரெண்டு பேருக்குமே இந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியர்னா ரிஸ்கஸா இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம டு இவாலுவேட் அண்ட் ஃபைண்ட் அவுட் பிஃபோர் எனிதிங் மேஜர் ஹேப்பன்ஸ். ஸோ இது எப்படி சரி பண்ணலாம்? இட்ஸ் கால்ட் ரீனல் ரீப்ளேஸ்மெண்ட். கிட்னிஸை நீங்க ரீப்ளேஸ் பண்ணணும் ஏதாவது ஒரு வகையில. ஸோ வெளியில இருந்து தான் பண்ணணும். ஸோ வெளியில இருந்து பண்றது வந்து ரெண்டு விதம் இருக்கு, டயாலிசிஸ் அண்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஸோ டயாலிசிஸ்ங்கிறது வந்து என்னது? டயாலிசிஸ் வந்து ரெண்டு வகையா பண்ணலாம். ஒண்ணு வந்து ஹீமோடயாலிசிஸ். ஹீமோடயாலிசிஸ் வந்து இப்போ இந்த மெஷின் இருக்கும், இட்ஸ் ஹீமோடயாலிசிஸ் மெஷின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து அது வந்து அதே கிட்னியோட வேலை பண்ணும். ஸோ அது வந்து எப்படி அந்த கிட்னி வேலை செய்யறதோ, இந்த அழுக்கெல்லாம் வெளியில தள்ளுறது, அப்புறம் நல்ல ஃபுட் நமக்கு கொடுக்கறது, இதே வேலை வந்து இந்த டயாலிசிஸ் பண்ணும். ஸோ இதுல the patient can come as an outpatient, but he has to come to the hospital to get it done. And எப்படி எவ்வளவு தடவை பண்ணணும் அந்த கிட்னி அவங்களோட உடம்பை பொறுத்து இருக்கு. ஒரு தடவை பர் வீக் ஒன்ஸ், பர் வீக் ட்வைஸ், இந்த மாதிரிலாம் ரெகுலேட் பண்ணி பண்ணுவோம். ஸோ அது வந்து பேஷண்ட் ஹேஸ் டு கம் டு த ஹாஸ்பிட்டல் அண்ட் கெட் இட் டன். தென் சில பேர்லாம் வந்து வீட்லயே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி டயாலிசிஸ்லாமும் இருக்கு. இட்ஸ் கால்ட் பெட்ரோலியம் டயாலிசிஸ். இதுலயும் அந்த கிட்னியோட வேலை வேற எதுதான் பண்ணுது. ஸோ அந்த டயாலிசிஸ் சொல்யூஷன் வழியா அந்த வேலையை வந்து நம்மளோட உடம்போட பெட்ரோல் மெம்பரேன்ங்கிறது பண்றது. ஸோ தே கேன் டூ இட் அட் ஹோம் ஆல்சோ. அதை எப்படின்னு கத்துக்கணும், பண்ணணும். ஸோ அந்த மாதிரியும் அவங்க பண்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. நோ இந்த மாதிரி டயாலிசிஸ் எல்லாம் பண்றதுக்கு வர முடியல, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ அப்படிங்கறச்சே வாட் அதர் சொல்யூஷன் வி ஹேவ்? ரீனல் டிரான்ஸ்பிளான்ட். ஸோ டிரான்ஸ்பிளான்ட்ங்கிறது என்னது? வாட் இஸ் தட்? இட்ஸ் a surgical procedure. We place a healthy kidney into a patient with non-functioning kidneys. அவளோட கிட்னிஸ் வேலை செய்யல. ஸோ அதுக்கு பதிலாக ஒரு ஹெல்த்தியான வேலை செய்யற கிட்னியை நம்ம அவங்களோட உடம்புல வச்சு அவரோட வேலை செய்ய வைக்கிற மாதிரி நம்ம பண்றோம். ஸோ அந்த கிட்னி எங்கேருந்து வரும்? வி ஹாவ் லைவ் டோனர்ஸ், லிவிங் டோனர்ஸ். ஸோ உயிரோட இருக்கிறவாளே அவ வந்து 2 கிட்னில இருந்து ஒரு கிட்னியை வந்து அந்த ரெசிபியன்ட்டுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதை வச்சு நம்ம அவங்கள உயிர் வாழ வைக்கிறோம். ஸோ லிவிங் டோனர் வந்து இட்ஸ் அ வாலண்டரி டொனேஷன். அவ இஷ்டப்படி நமக்கு வந்து மனசு ஒத்துண்டு தான் நம்ம அதை டொனேஷன் பண்ணணுங்கிறத ஒத்துக்கிறோம். பட் அதர் திங் தே ஷுட் ஆல்சோ பி ஹெல்த்தி அண்ட் ஃபிட். அவளும் வந்து இப்போ அவளுக்கு வந்து 2 கிட்னி இருக்கு, அந்த இன்னொரு கிட்னி அவளுக்கு நல்லா வேலை செய்யணும். அண்ட் ஜெனரலி அவ ஆப்ரேஷனுக்கு வந்து அந்த தாங்கக்கூடிய சத்து அவளுக்கு இருக்கணும். இது எல்லாமே. ஸோ வி நீட் அ வாலண்டரி, ஹெல்த்தி அண்ட் ஃபிட் டோனர். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும். அவ இஷ்டப்படி பண்ணணும், பட் அவ ஆப்ரேஷன் தாங்கக்கூடிய சத்தும் இருக்கணும், ஒரு கிட்னியோட அவ வாழ முடியற அவங்களுக்கு கெப்பாசிட்டியும் இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருக்கவங்க தான் வாலண்டரி டோனர்ஸ். இது நான் அவங்களோட இஷ்டப்படி நான் சொன்னேன். மெடிக்கலி ஆல்சோ we have to see. அதாவது அவங்க வந்து உங்களோட பிளட் குரூப் மேட்சிங் இருக்கா, இல்ல அந்த மாதிரி நிறைய கிரைட்டீரியா இருக்கு. அதுக்கு யார் யாரு கொடுக்க முடியும், அவங்களுக்கு ஏதாவது நோய் இருக்கா, அது வந்து இந்த ரெசிபியன்ட்டுக்கு வருமா, இந்த மாதிரி we have got criteria to decide who can be a donor. ஸோ லிவிங் டோனருங்கிறது அந்த மாதிரி டொனேட் பண்ணலாம். டோனர் வந்து நம்ம சர்ஜரி பண்ணி தான் கிட்னி எடுக்கணும். ஸோ அந்த சர்ஜரி வந்து இட் கேன் பி த்ரூ லாப்ரோஸ்கோபி, அந்த தொலை போட்டு எடுக்கிறது நம்ம பண்ணலாம், இல்ல ஓபன் ஆப்ரேஷன். ஸோ அதே மாதிரி தான் சேம். அந்த நாங்க கிட்னி இவாலுவேட் பண்ணி எந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு கரெக்டா இருக்கும், எப்படி இருக்கும் எல்லாம் பார்த்துட்டு வில் டிசைட். அண்ட் தென் நம்ம அது என்ன சர்ஜரி படி அவங்களுக்கு எடுக்கிறோங்கிறது வில் டிசைட் அண்ட் வில் டூ தட்.
அண்ட் டிசீஸ் டோனர் இன்னொரு, இப்போ யாருக்கு வந்து ரிலேட்டிவ் இல்ல நமக்கு கிட்னி கொடுக்கறதுக்கு யாருமே இல்ல, அந்த மாதிரி வந்து சில பேஷண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவளுக்கு வந்து தெர் இஸ் a மெத்தட், பிரெயின் டெட் டோனர்ஸ் சொல்லுவாங்க. அதாவது ஏதோ ஒரு அடியோ ஏதோ ஒரு ஸ்ட்ரோக் வந்திருக்கு, இல்ல டிராபிக் ஆக்சிடென்ட், ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தால அவங்க பிரெயின் மட்டும் வேலை செய்யல, பட் மத்த உறுப்புகள்லாம் இன்னும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு. ஆல்தோ சில மருந்துகள் கொடுத்து அவங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு, பட் ஸ்டில் தி அதர் ஆர்கன்ஸ் ஆர் ஃபங்க்ஷனிங். ஸோ அந்த மாதிரி இருக்கிற போது அந்த ஆர்கன் வந்து நிறைய பேர் டொனேஷன் வருவாங்க. ஸோ இந்த பிரெயின் டெட் டோனர்ஸ்ங்கிறது வந்து டிசீஸ் டோனர்னு சொல்லுவாங்க. ஸோ அவெல்லாம் கிட்னியை கொடுக்கலாம். ஸோ அந்த கிட்னியை எடுத்து கூட நம்ம இவாளுக்கெல்லாம் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி யாருக்கு எப்படி வருதுங்கிறது we have to evaluate, they have to register and they have to do that process as required. ஸோ இப்போ இந்த டோனர் பத்தி பேசணும் இல்லையா? ஸோ நம்ம கிட்னி எடுக்கிறது வந்து முடிஞ்ச அளவு அந்த டோனர் பேஷண்ட்டுக்கு வந்து இஃப் யூ கேன் கிவ் தம் அ லெஸ் இன்வேசிவ் சர்ஜரினா we are also happy. ஸோ நாங்க வந்து இந்த மாதிரி டோனர் எடுத்ததுக்கு பாத்தீங்கன்னா கிட்னி எடுத்ததுக்கு அப்புறம் வந்து சின்ன சின்ன ஓட்டைகள் தான், இந்த சின்ன சின்ன ஓட்டைகள் வழியா தான் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு சின்ன ஆப்ரேஷன், ஒரு சின்னதா தையல் போட்டு நம்ம கிட்னி எடுத்திருப்போம். ஸோ பழைய உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஸ்டோன் எடுத்த அளவுக்கு அந்த பெரிய ஒரு தையல் இருக்கு இல்லையா, யூஸ்வலா அந்த மாதிரி தையல் போட்டுதான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ லாப்ரோஸ்கோபி வகையிலேயே கிட்னி எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறதுனால we prefer to do it if possible. ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு அது ஒத்து வராது, இல்ல நம்மளால கிட்னி சரியா எடுக்க முடியாதுன்னா வில் சேஞ்ச், பட் நம்ம இது மாதிரி பண்ணலாம். ஸோ இதுல என்ன அட்வான்டேஜ், மினிமல் இன்வேசிவ், பெயின் ரொம்ப கம்மியா இருக்கும் பேஷண்ட்ஸ்க்கு, அண்ட் ஹாஸ்பிட்டல்ல அவங்க இருக்கிற வேண்டிய நாட்களும் கம்மியா இருக்கலாம், அண்ட் தே கேன் மொபிலைஸ் ஃபாஸ்ட் அண்ட் தே கேன் கோ பேக் டு தேர் ஒர்க் ஆல்சோ early. ஸோ தீஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ் which we are giving to the donor as much as possible. ஸோ இதுதான் just to show you how we transplant the kidney. ஸோ இது வந்து நார்மல் நம்மளோட யூஸ்வலா இருக்கிற கிட்னிஸ். இப்போ இது வந்து அவங்களுக்கு வேலை செய்யல, ஸோ இட்ஸ் ஆல்ரெடி டிசீஸ் அண்ட் நாட் ஒர்க்கிங். ஸோ இப்போ அந்த கிட்னி எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, பட் we are keeping the new kidney at a different place. And this is how we do the transplant operation. உங்களை உள்ள வச்சதுனால இந்த அது தான் எப்பவும் போல யூரின் ப்ரொடியூஸ் பண்ணும், அண்ட் யூரின் வந்து நம்ம யூரின் வெளியே போகும். This is how the normal process of transplantation. This is a surgical procedure only. So what are the advantages of transplant? இதுல வந்து the recipient will get a longer life, which is more healthier also than just being on dialysis. And they have the liberty of avoiding medical procedures. இல்ல ஒரு தடவையும் அவங்க வந்து டயாலிசிஸ்க்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், வாரத்துல 2 நாளோ 3 நாளோ போகணும், அவங்க ஆபீஸை விட்டுட்டு போகணும், இல்ல நடுவுல வந்து குத்தி எடுக்கணும், இதெல்லாம் ப்ரொசீஜர்ஸ் ஒன்னொன்னும் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க they become tired also, that நம்ம எத்தனை தடவை ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருக்கிறது. ஸோ அதெல்லாம் வந்து அட்லீஸ்ட் we can avoid all that. ஸோ இதெல்லாம் பண்றதுனால அவங்களுக்கு வந்து they have a better quality of life, because அவங்க வந்து ஒரு ஊருக்கு போகணும், அந்த மாதிரி இருக்கணும், டயாலிசிஸ் டைம் இருக்கே நம்ம போக முடியாது அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம் இல்லையா. ஸோ அண்ட் அவங்களுக்கு வந்து இந்த சாப்பாடு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கும் ரீனல் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்லாம், அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ அவங்களோட ஜெனரல் பெட்டர் குவாலிட்டி ஆஃப் லைஃபே அவங்களுக்கு இருக்கும், அவங்களோட அந்த கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும், எல்லாமே இட் ஆல் பிகம்ஸ். தென் any procedure of course has its own risk. So risk enna, these patients when they have a transplant, they are more prone to infection because of the immunosuppressive. And any operation has got its own surgical risk. Transplantation is a major operation and it has its own associated surgical risk, but we also try to make it more safe and evaluate and try to make it safe. And of course it's a good life after the transplant also, and we have found patients they have a better quality of life than patients being on dialysis, although it's essential for them to maintain that kidney function. So I'll just give you a take-home message on all these topics, that the first thing is I would like to say 3 C's in vechkalame. So first is communicate. So to all, what I want to tell is, you tell what is your problems, don't keep hiding it. There is a solution for everything, or maybe there is a solution, till you tell us we don't know. So you try to communicate your problems and tell us what is there, so that we can find out and we can just do the needful. Then go for a consult. So consult those who are required for regarding your problems. enna venum, yara paakano, endha specialist paakano, yana paakano, ennaங்கிறது கண்டுபிடிச்சு கரெக்ட்டா அவங்களுக்கு கன்சல்டேஷன் பண்ணுங்க, and then we can aim for a cure. So that's how we say for a 3 C's. So thank you all for your patient hearing. I'll just close with this. Thank you. Yeah. You can be off with the slides, Solai. Thank you very much. Nice presentation. Thank you, sir. Thank you. Thank you. Slide எடுத்துலாமா? Yeah. I'll just Slide sharing can be, we can be on a gallery view, so that yes. Doctor, மைக்கண்டார் ஏதாவது சொல்றேன்னு சொல்லுங்க. அவை மைக்கண்டார்
Hello. Avoy Yes. Maikundar. Hello. Doctor, Now, what I suggest is now we, as usual, go for a question hour. Am I audible? Yes, sir. ரொம்ப இதை வந்து நான் முதல்ல என்னுடைய அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா, ஒரு 6 செமஸ்டர்ல கத்துக்க வேண்டிய விஷயம், ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் 6 செமஸ்டர்ல கத்துக்க வேண்டிய விஷயத்த ஒரு 40-50 நிமிஷத்துல சொல்லி முடிச்ச நிவேதா எப்படி பாராட்டுறது? There is no word to appreciate her. ஏன்னா யாரும் கொஸ்டினே கேட்க முடியாத அளவுக்கு she was clarity incarnate. அந்த அளவுக்கு பேசியிருக்கா. But still we have a lot of friends here. I would like to guide them to ask, please, hands raise. I am on the gallery view. Come on, visually come there and show your hand. I will invite you. But I have one question, but I'll ask it and then and anybody first question? Who has got the opportunity to ask the first question? Sir, Maikandan sir, another doctor of repute and a great friend of Vanavil and a brother of one of the legendary Tamil scholar. Yes. Sir, please go ahead, ask your question or give your comment, please. Madam, congratulations. Yeah, thank you, sir. Thank you so much, sir. Yeah, thank you. Excellent Yeah. presentation. ஏன்னா Thank you. அவர் சார் சொன்ன மாதிரி it's very difficult to put Homer in a nutshell. In a beautiful way you have presented. And நான் கூட என்ன கூட ஏதாவது தமிழ் பேசினா ஸ்லைட்ஸ் இங்கிலீஷ்ல போட்டு தமிழ்ல பேசிடுறேன். ரொம்ப பிரமாதமா ரொம்ப அழகா பண்ணீங்க. ரொம்ப நல்லா ரொம்ப Thank you so much, sir. Yeah, ரொம்ப thank இம்பார்ட்டன்ட். you. இது வந்து முதல்ல இனிஷியலி ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆஸ்க் a few personal questions. என்னன்னா, Yes, sir. மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரியில நான் வந்து ஒரு 20 வருஷம் இருந்திருக்கேன். சார் எனக்கு தெரியும் உங்களை. I know you. அப்படியா? எனக்கு தெரியும். அதான் நீங்க உங்களை பார்த்த உடனே எனக்கு தெரியாது. I don't know if you remember me. நான் அப்போ படிச்சுட்டு இருந்தனால உங்களுக்கு தெரியும். You were very young at that time. Very. Yes, sir. Dr. T.R. Murali கிட்ட தான் நான் படிச்சேன். அப்பா correct. Murali was a very good friend of mine and I'm very. It's a privilege that you have come here, sir. அவர் இல்ல இப்போ, but I'm really very happy to unfortunate lost it. Yes, sir. அவர் இறந்து போறதுக்கு ஒரு 1 week முன்னால கூட என்கிட்ட உட்கார்ந்து பேசிட்டு இருந்தார். Such a great man. We must always respect him when you speak on topic. Yes, sir. Because அவர் இல்லன்னா there was no urology at Meenakshi. ஆமா, correct, sir. Sampath is there for nephrology. ஆமா, yes, sir. Nothing like இப்ப நீங்க பண்ணும்போது ரவிச்சந்திரன் இல்ல சார், முரளி சார் தான் இருந்தாரு சார். டிஆர் முரளி தான் பண்ணேன் நான். அவர் இருந்தாரு. நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் then only he passed away. அப்படியே அப்ப அவர்தான் படிச்சிருக்கேன். அவர்தான் தான் சார் படிச்சிருக்கேன். அப்படியே ஃபேண்டாஸ்டிக். அதான் that's what. ரொம்ப நல்ல ரொம்ப மகிழ்ச்சி. That is very important. Where did you doன்றதை விட under whom you have done that is very important. ஆமா சார், really you are one of the world renowned urologists. Very difficult to see a urologist of a lady. Yes, sir. நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம் சார். I'm really happy to see you. எனக்கு ரொம்ப எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தது. I'm really very happy. இது சான்ஸ் கிடைக்கும்னு யோசிக்கல. I look old now and இல்ல சார், உங்களை பார்த்தது. That's what I didn't expect this, but it's really a gift. அவ்வளவுதான். ரொம்ப நல்ல ஒன்னு ரெண்டு என்ன சொல்லணும் நீங்க நினைச்சேன்னா, அவங்க they all always ask about this urinary dribbling and urinary. Yes, sir. எனக்கு வந்து control இல்ல கேட்பாங்க. And what is the importance of urea creatinine test கொஞ்சம் நீங்க ஒரு என்லைட் பண்ணணும்னு நினைச்சேன். I thought that when do you do plain X-ray abdomen, when do you do plain AUB, plain X-ray போறோம், when do you go for CT, when do you go for IVP, DMSA scan, something like that. The test சொன்னா யூரியா கிரியேட்டினின் எனக்கு 3க்கு சார் பயப்பட வேண்டாம், 3 இருந்து பரவாயில்லைங்க, 10ஓட நான் 7ஓட தான் இருக்கும் அப்படின்னா சும்மா ஒரு கான்பிடன்ஸுக்காக சொல்லிப்போம். அந்த மாதிரிலாம் ஒண்ணு. ரெண்டாவது வந்து I saw a slide which you showed. Yes, sir. The lady has got you have done for the renal stone. Yes, sir. Yes, sir. And backல பாத்தீங்கன்னா there is a scar in the middle. ஆமா சார். Probably low back ache னு probably போயிருப்பாங்க, ஒரு ஆபரேட் பண்ணி விட்டாங்க. Maybe. That is how a urologist and neurologist meet. அவங்க back ache னு சொல்லிட்டு அங்க போயிடுவாங்க. So it is very important that you can show that also and tell them. Sir. Okay. Enlighten them on the test, enlighten them on the prostate.
Yes, sir. Okay. If it comes from your mouth, it will be better. Okay, sir. So thank you. Thank you. Thank you, doctor. There's a lot of doctor's talk in between. We have next on the I'm going to invite people, those who are coming on vision, so that Yes, I sir. can identify them. Yes. I think Lodhu Selvam, she's there. Are you interested to ask question? No. Satish? One question, sir. Yes, Soluma. Kela. Doctor? Yes, yes. சொல்லுங்க ma'am. Good afternoon, doctor. Actually, ladies வந்து இந்த inti wash, அதாவது some wash வந்து யூஸ் பண்ணலாமா? There are different opinion. Gynae வந்து யூஸ் பண்ணாதேன்றாங்க, urologist பண்ணுன்றாங்க. எது டாக்டர் advisable? It depends on what they have actually. நாங்க வந்து we will examine and decide whether they need it. அதாவது அந்த வாஷ் மட்டும் பண்ணா போருமான்னு தெரியாது. Is it really required ஆன்னு தெரியாது. If we go in for any surgery, then we may ask them to keep it clean. அதுக்காக. But infectionsக்காக அது மட்டும் வாஷ் பண்ணா பத்தாது. So அது வந்து they have to realize that. பண்ணலாமா பண்ண வேண்டாங்கிறது is it sufficient or notங்கிறது பொறுத்து தான் இருக்கு. ஏன்னா வாஷ் நிறைய பண்ணா they think it's sufficient. போருன்னு patients விட்டுறா because they'll have some symptomatic relief. அந்த மாதிரி விடக்கூடாது. That is what we have to insist. Doctor, one more doubt. Yes. Doctor, one more doubt. Yes, yes, please. Doctor, இது வந்து இன்ஃபெக்ஷன் இல்லைங்க டாக்டர். ஜெனரலாவே யூஸ் பண்ணுன்றாங்க. ஒரு சிலவங்க பண்ணாத ஃப்ரெண்ட்ஸுங்களுமே they have a doubt. அது உங்களை கேட்க சொன்னாங்க. பண்ணட்டுமா வேணாமா டாக்டர்? இல்ல ஜெனரலா யூஸ் பண்ண தேவையில்லை. You can just keep it clean. That should be enough. ஓகே டாக்டர், இப்ப நம்ம பப்ளிக் டிராவல் ஆகுறோம், அது மாதிரி நேரத்துல நம்மள எப்படி பிரிவென்ட் பண்ணிக்கிறோம் டாக்டர்? அதுல வந்து generally we try to keep it clean and we try to pass urine also, and திருப்பி நம்ம அதாவது முடிஞ்ச அளவு undergarments முடியா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேணா if is possible we can do that. அவ்வளவுதான் பண்ண முடியும். And drink adequate water so that அந்த specific timeல தண்ணி குடிச்சா whatever it is at least it's washed off அப்படிங்கறது we believe. அதனால Thank you. I would also say that it cannot be converted into a consulting room for the doctor. Only a few questions can be asked. And I would like to see now, Aditya, are you interested? Or my student Satish Kumar was there. Satish, are you there? I have a question anyway. Yes, sir. See, two things. One is, Yes. You are talking about laparoscopic procedure by which you can harvest a kidney. Yes. I understand laparoscopy is through a small hole. Yes, sir. And through that, how you can get a kidney out from that? Is it possible? Is it a regular procedure, or you compress it in a way that it doesn't get affected? No, if you remember that there was an incision which was made below also, sir. So difference, what we want to show is the major holes are made in the abdomen and they are just holes. When we want to do an open extraction of the kidney, the previous slide which I told you about the stone, the big incision will be usually needed for extraction of the kidney also. But we prevent this by laparoscopy because we need to make a small incision, which was shown on the picture also, below the holes. And it's not on the place where it is really visible. So it's just above the bikini line, so that they're also comfortable and they don't have so much of pain. So the difference is that the open extraction and we have to make an incision. But the incision, the length is smaller when we do a laparoscopic extraction, and it's a comparatively simple incision. That is, we don't have to cut the bone to take it out, and the better. So the pain is less for the patient. Okay. So we try to give them better. That's good. For us, it's very amazing. And one more question is, do you have anybody coming online to question? And otherwise, I have another question also. Seral Rajaji, Sunita, Chinnaswamy. It looks like I'm going through my classroom attendance, calling people. Okay, I have one more question, yes, Nivedita. Yes, sir. You see, the most, as an outsider, and we are talking about when the donor on this transplantation, a lot of legal issues are involved. Yes. And with reference to kidney, even right up to the Tamil cinemas, they talk about kidney racket, and people, anybody who wants money, they say, okay, I will give my kidney, get 3 lakhs out like that. So there should be a regulation at the level of, you told about voluntary
donors. I know in our own family circle, we have happened like that. A voluntary donor was there. But what is the legal aspects the doctor has to confirm before you receive either on a brain death or on a voluntary level? Is there any regulatory program is there? Yes, on a live donor, we have got ethical committees which are, we have to present the recipient and the donor to the ethical committees, and once they give approval, it's a Transplant Institute, they are running an ethical committee, and if they give an approval only, they will look at all the aspects of the relative, how they are related or not, are they being paid for that, all those things they will evaluate, and then when they give the approval only, they are proceeding with the surgery. So unless we get an ethical committee approval, we don't proceed. We only evaluate the medical fitness of the recipient as well as the donor. Even as the brain dead patients are also concerned. So we don't do the medical legal formalities, the court case and everything, that and all will be run by a separate team. We just go in for the medical. We have teams for that also. And unless the medical legal proceedings are over, we don't proceed with any of the surgeries. What are you in any kind of association related to these? Social, because I was wondering, you were initially talking about economic aspect. Very rarely I used to listen to doctor talking about the financial impact. I was wondering, in your first slide, when you talk about the kidney problem, you spoke about, which is very much related to the societal problem. It's the financial, and also people who are not able to. Why you require healthy people in our country? Because they have to contribute ultimately to also the economics. And so are you participating in any of the committee like that? No, sir. I'm just thinking of doing a study on the UTIs in common people. So, I mean, in a village population, something like that. So I've not yet started, but just thinking, because I was just reading about these papers, they irk me to think about this, because a lot of patients are suffering and we don't know the solution for that. So I'm just trying, not yet started anything. I wish you. அப்புறம் இவர் ராஜாராம் சார் பேசும்போது சொன்னா நீங்க ஒரு you are writing a book on அது என்ன அந்த book? Professor Chinnasamy is the author of this book, sir. So he also told me some topics அதெல்லாம் நம்ம எழுதலாம்னு சொல்லிட்டு, so we just writing about that. Chinnasamy வந்திருக்காரு இங்க. I'm able to see Chinnasamy on ID. Sir, can you come online, sir, to say a few words? Sir? Dr. Chinnasamy, please. எல்லாரும் வந்து மறைபொருளா இருக்காங்க. அதாவது we talk about வேதம் வந்து மறைபொருள் இருக்காங்க. இதுல வந்து எல்லாம் மறைபொருள், அது மாதிரி வந்து மறைமுகமா இருக்காங்க. இதுக்கு பேர் தான் மறைமுகம். சார், ஓகே. தஞ்சை எழிலன் and Rajaji, I think see Rajaram, you have a question, Rajaram sir? Vameshu, நீங்க சொன்னீங்க book பத்தி. Dr. Chinnasamy started the venture. அவருக்கு முடியறதில்ல because of his age and all that thing. And I asked Dr. Nivedita to help him, and both of them joined authorship. Book வெளியில வந்துரும். I request Dr. Nivedita to incorporate all those things contemplated today. இன்னைக்கு பேசினதெல்லாம் அதை சேர்த்திருங்க. Yes, sir. Okay. Dr. Nivedita, one more thing. Your good friend Dr. Rajaram, yes, sir. He's a great motivator of people. Yes. And அவர் சஜஸ்ட் பண்ணி ஒரு புக் வெளியில கொண்டு வந்தா, that book will get some award. அவர் சஜஸ்ட் பண்ண புக் எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு அவார்டு கிடைக்கும், ஏதோ ஒரு லெவல்ல. So it may end up getting a Sahitya Academy award also. It will go to any level. There is no think that. I think with all your consent, when there is no more questions, we'll be drawing to a close to this. Yeah, please, Raja. எல்லாரும் எல்லா கேள்வியும் கேட்டாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நான் கொஞ்சம் அவுட் ஆஃப் தி சப்ஜெக்ட் போய் கேக்குறேன். இவ்வளவு நேரம் பிஸியாவே இருந்துட்டு இருக்கீங்க, எப்போது உங்களுக்கு வந்து ஒரு மியூசிக் கேட்கறதுக்கோ இல்ல வெளியே போய் உங்க ஃபேமிலியோட போறதுக்கோ டைம் கிடைக்கிறதா? சார், நான் வந்து ஆக்சுவலா ஐம் a வீணை ஆர்டிஸ்ட் ஆல்சோ. சோ நான் வீணையும் வாசிப்பேன், வீட்ல கத்துட்டு இருக்கேன். சோ ஆக்சுவலி யூடியூப் கூட இருக்காதுல்ல, சோ அதுவும் நான் கத்துட்டு அப்போ டைம் கிடைக்கிறச்சு. சோ அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவேன். சோ சார் இங்க லோக்கலா டீச்சர் தான் சார். நான் ஆக்சுவலி ஐ வாஸ் தேர் இன் சத்தீஸ்கர், அங்கதான் நான் படிச்சிருக்கேன். சோ அங்க ஒரு டீச்சர் கத்துட்டேன். வெளியே
பட் இங்க என்னோட இன்ட்ரெஸ்ட்காக அவ்வளோ டைம் கிடைச்சிருச்சு. I just learn all that. So அந்த மாதிரி very informative. Thank you. எனக்கு ராஜா ரொம்ப தேங்க்ஸ். ராஜா வந்து எப்படின்னா he is a man associated with the cultural milieu of Chennai for the last more than 40 years. Yes, I know him personally. அவருடைய contribution immense. இன்னைக்கு அவர் கேட்ட கேள்வி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு many doctors and professors and இவர் the great அல்லாடி கிருஷ்ணசாமி அவர் இருந்தாரு. அவர் அல்லாடி அவரே வந்து மியூசிக்கலி ஓரியன்டட். டாக்டர் சர் சி.வி. ராமன் வந்து மிருதங்கத்துல வந்து ஆராய்ச்சி பண்ணிருக்காரு. He has presented a paper also. அதனால அவர் கேட்ட கேள்வி ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. அண்ட் வீணாங்கிறது ஒரு நாட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். இட் இஸ் த்ரூ தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் கர்நாடிக் மியூசிக், த லிரிக், த வேல்யூ, பண்பாடு, கலாச்சாரம். டாக்டர் கீதா, ஆர் யூ வாண்ட் டு ஆஸ்க் எனி கொஸ்டின்? யுவர் ஆடியோ ப்ளீஸ் அன்மியூட் யுவர் செல்ஃப். அன்மியூட் இன்னும். Thank you, sir. No questions. Thank you. அதாவது இட் இஸ் லைக் a relief for an interviewer and say no more question. விட்னஸ் பாக்ஸ்ல இருப்பா. அதாவது தேங்க்யூ. நான் வந்து அந்த காலத்துல பெரிமேசன் படிச்சிருக்கேன். நிறைய பெரிமேசன்ல the person will be on the dock and they'll be crucified by the the vakil, அந்த எதிராளி வக்கீல் போட்டு நாசம் பண்ணுவோம். நோ மோர் கொஸ்டின்ஸ், வித் a great relief the person will get off the dock. அது மாதிரி. But today is an excellent morning time and Dr. Nivedita, you come. எவ்வளவு பிஸி டாக்டர் நீங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் நடுவுல இவ்வளவு தூரம் நேரம் செலவழிச்சு இவ்வளவு ரொம்ப சிம்பிள் கேள்வி நாங்க கேட்டதெல்லாம் அடிப்படையான கேள்விகள் எல்லாரும் கேட்டது. அதுக்கு நீங்க பதில் சொன்னீங்க. I wish you are a very young doctor. You should grow places. You should grow in your stature and give relief to hundreds and thousands of patients under your care. And your involvement in art, your involvement in writing a book should see. நான் தெய்வமா நினைக்கக்கூடிய விவேகானந்தர், பாரதி ரெண்டு பேருடைய நேம்னால உங்களை வாழ்த்துகிறேன். Thank you very much. ரொம்ப நன்றி. Thank you. Thank you so much. Yeah. Thank you. Thank you. Thank you. Is Ratna there or Solai? So Ratna, now it is after Ratna, Solai. vote of thanks. Ratna, vote of thanks. Yeah. I'm not able to see Ratna. That is why. Doesn't matter. Ratna is not. I'm able to see in the gallery. It doesn't matter. I have formally concluded the program, giving thanks for everybody. To all the people, those who have come and remind and also asked questions and made this program a memorable one. Definitely as far as Vanavil is concerned, we consider this, doctor, as a great honor for us, and we'll remember this as one of the best meetings that has been held on a Sunday morning. Now we can leave Solai. Solai. Doctor. Yeah, thank you. sir.